எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்மளும் ஒரு 4 ஸ்டாக்கை வாங்கிட்டு ஃபியூச்சரில் ஏதோ ஒரு சில கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படின்லாம் பார்க்கும்போது சில வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சுது. ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதில் ப்ராஃபிட் கெயின் பண்ணுறதை பியூர்லி லக்குன்னு மென்ஷன் பண்ண விரும்புவீங்களா, இல்லை பியூர்லி ஸ்கில்லுன்னு மென்ஷன் பண்ண விரும்புவீங்களா? எந்த ஒரு முயற்சியும் செய்யாத ஒரு விஷயத்துல எனக்கு பலன் மட்டும் வந்து அடையுது அப்படின்னு சொன்னா அது லக்கு. நீங்க லாட்டரி டிக்கெட்டே வாங்கல, லாட்டரியில உங்களுக்கு பிரைஸ் அடிச்சதுன்னா லக்கு. நான் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு செலவு பண்ணி நான் வாங்கிட்டு வரேன், அதுல எனக்கு பிரைஸ் அடிச்சதுன்னா இது ப்ராபபிலிட்டி. அஷா மேத்தா வீடியோலாம் போட்டு ஃபயர் விடுறதெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் செட் ஆகும். நீங்க முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவோம் நம்ம பங்குச்சந்தையில. இப்போ நான் யாருன்னா, நானும் அம்பானி ஒண்ணு. அவருக்கு ரிலையன்ஸ்ல ஸ்டாக் இருக்கு, எனக்கு ரிலையன்ஸ்ல ஸ்டாக் இருக்கு. நான் அவருடைய பார்ட்னர். ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா பணத்தை நீங்க கொடுத்து ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் பணம் வந்து இன்னொரு பையருக்கோ இல்லை இன்னொரு டேரக்டாக ஐபிஓ வாங்கினா கம்பெனிக்கோ போகுது. அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்கும். கேஷ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். தங்கத்தில் நடக்கும், தங்கத்தில் கேஷ் ஃப்ளோ நடக்காது. நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா கூட அதை வாடகை கூட்டு ஒரு கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணுவீங்க. எனக்கு இண்டஸ்ட்ரியல் விஷயம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேஷ் ஃப்ளோவும் தங்க கிரியேட் ஆகாது. ஆனால் ஏன் தங்கத்துக்கு டிமாண்டு? தங்கம்ங்கிறத அவங்க கண் கூட பார்க்குறாங்க, அதோடைய விலை ஏற்றத்தை பார்க்குறாங்க. அப்படி அது ஸ்டாக் மார்க்கெட்டில் உடனடியாக நம்ம அதை பார்க்க முடியுமா? இடம் வாங்கினா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இடத்தோட விலை ஏறி இருக்கு. எல்லா இடம் ஏறி இருக்காங்கிறதா கேள்வி. நீங்கள் எப்படி இடத்த வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே பஸ் வசதி இருக்கா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வருமா, இல்லை அங்கே செம்மண் பூமியா களிமண் பூமியான்னு 1008 பஞ்சாயத்து பார்க்குறீங்களோ, அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு எதிர்காலம் இருக்கா, வளர்ச்சி இருக்கா, இந்த கம்பெனியை யார் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நஷ்டமாகிறது வேற, ஏமாறுறது வேற. நான் ஏமாறுறது அப்படிங்கன்னா எதுனா, டிப்ஸ் கொடுக்குறான், ஓகே எனக்கு பங்குச்சந்தை பற்றி ஒன்றும் தெரியாது, 7,000 10,000 கொடுத்தா அவங்ககிட்ட டிப்ஸ் வாங்கி கொடுப்பேன், இது 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 ஏமாறுறது. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தா அவன் ட்ரேட் பண்ணி எனக்கு மாதம் 10,000 தர்றான், இது ஏமாறுறது. இந்த மாதிரி ஏமாறுறது அப்படிங்க ஸ்கேம் அப்படிங்கிறது அது பெரிய கேட்டகரி. பங்குச்சந்தை கூட பணம் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், நான் வீடியோ பார்க்குறேன், ஏதோ ஒன்று பார்த்து பணம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருச்சு. பங்குச்சந்தையில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அல்லது டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னா ஒரே நாளில் நீங்கள் அந்த தொழிலை தொடங்கிட முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு தேவை? மியூச்சுவல் ஃபண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ டைரெக்டாக எனக்கு பங்குச்சந்தை படித்து அதை புரிஞ்சு அதில் முதலீடு பண்ணுறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது, அது அதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம அணுக வேண்டிய ஒரு துறை தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் துறை. என்னுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், என்னோட தேவையை பொறுத்து நான் தப்பான ஃபண்டுகளை செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு நஷ்டம் வரும். லாபத்தை மட்டுமே பார்த்து என் மியூச்சுவல் ஃபண்ட் 40% கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணி, அப்போது இங்கே வந்து நஷ்டங்கள் ஏற்படும். ஸ்கேம் இங்கே ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவை யாரோ எடுத்துகிட்டு முன்னாடி வச்சாங்கன்னா அங்கே இது ஸ்கேமாக மாறுது. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை போயிட்டு ஏமாறுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. இப்போ டிஜிட்டல் முறையில் ஒரு வகையில் எப்படியெல்லாம் பணத்தை ஏமாறலான்னு புதுசாக இப்போ ஏமாறுறதுங்கிறது எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒன்றாயிடுது. அதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம் பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ டிஜிட்டல் முறையில் அது நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. அப்படி ஒரு விஷயம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்னாவே ஏமாறுறதுக்காக மட்டும்தானு கேட்டால் கிடையவே கிடையாது. தவறான வழிமுறைகள், தவறான நபர்களுடைய வழிகாட்டுதலில் நிறைய பேர் பணத்தை இழக்கிறது. ஷார்ட் டேர்மில் அதிக பணம் ஈட்டணுங்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்தும் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்தும் புரிதல் இல்லாமல் ஏமாறுறதுங்கிறது வழக்கமாக அதிகமாகி வருது. குறிப்பாக சில யூடியூப் சேனல்களே வந்து ஒரே மாதத்தில் 1 கோடி சம்பாதிக்கலாமான்னு ஒரு தமிழில் வச்சு அதுக்குள்ளே இருக்க வீடியோக்கெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். பட் இருந்தாலும் அதில் நிறைய டவுட் எனக்குமே பர்சனலாக இருக்குது. அது சார்ந்து கேட்கணும் அப்படின்னா அது துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட கேட்குறது தான் சரியாக இருக்கும். ஸோ அப்படி ஒருத்தர் தான் நம்மளோட இருக்கார், நாகராஜ் சுப்ரமணியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கிறோம் பாருங்க. இப்போ முதல்ல உங்களுடைய வீடியோஸ் அண்ட் புக்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்மளும் ஒரு 4 ஸ்டாக்கை வாங்கிட்டு ஃபியூச்சரில் ஏதோ ஒரு சில கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படின்லாம் பார்க்கும்போது சில வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சுது. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு அந்த ரியாலிட்டி புரியாமல் இருக்குது. முதல்ல நான் உங்களை பற்றி ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்குமே மேபி இப்போ சார்ந்து இப்போ நமக்கு தெரியும், ஃபாலோ பண்ணாத புதிய ஆடியன்ஸ்களுக்கு உங்களை ஒரு முறை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. சார், எங்கேருந்து துறையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்களுடைய அனுபவம் சார்ந்து சில விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம எப்பவும் போல தான் கழுது கட்ட குட்டிச்சவர்கிற மாதிரி அதே இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் தவிர ஒன்றும் இல்லை. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்பவும் போல் ஐடியில் அப்படியே போகிறது தான். பட் என்னென்னா, நான் ஐடியில் இருக்கும்பொழுது வந்து எனக்கு என்னோடய ஃபேமிலி என்னோட டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஓகே, என்னோடய அப்பா அம்மா, எங்கள் அப்பா வந்து கடைசி வரைக்குமே உங்ககிட்ட இருந்தாலும் நான் காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராஜகிரன் டைலாக்லாம் பேசிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்ம தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் இருந்தேன். ஸோ அதனால் என்னென்னா, பெரிய செலவெல்லாம் இருக்காது எனக்கு. அந்த 2007 2006 பார்த்தீங்கன்னா
பெங்களூர்லேயே பிஜி வாடகையே ஒரு 3000 ரூபா தான், அந்த டைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் என்னுடைய மிச்சமாகிற பணத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஓகே, ஃப்ரெண்டு சொன்னானே அப்படின்னு, அது நம்ம ஐடி துறையில் இருக்கிறோம், அதனால் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம் ஃபியூச்சர்ல ஒரு ஐடி கம்பெனி வச்சலாம்னு முடிவு பண்ணி. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஐடியாவில் தான் உள்ளே வந்தோம். அப்புறம் தெரிஞ்சதுனா 2008 சத்தியம் ஸ்கேமு, அதில் ஐடி என்ன அடி வாங்கிச்சுன்னு தெரியும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் காலியாச்சு. அந்த பணத்தை பிடிக்கலாங்கிறதுக்காக ட்ரேடிங்குள்ளே வந்து அப்புறம் அதுலேயே உள்ளே பூந்து அதில் பணத்தை விட்டு, இது எப்படின்னா சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிச்சலாம் சின்ன மீன் போடுவோம், அந்த சின்ன மீனும் தண்ணிக்குள்ளேயே போய் காணாமல் போயிடணும் கதையாக தான் இருக்கும். நம்ம ஒரு தடவை சின்ன மீன் போட்டுக்கிட்டே இருக்கோம், சின்ன மீன் போயிட்டே இருக்கும், கடைசியில் சின்ன மீனும் கிடைக்காது, பெரிய மீனும் கிடைக்காத மாதிரி தான் நான் பெரிய அளவில் சிக்கலில் மாட்டினேன் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே. விட்ட பணத்தை பிடிக்கலாம், அடுத்து இன்றைக்கி விட்டது நாளைக்கு பிடிச்சலாம். நான் இது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வந்து அன்னைக்குன்னு பார்த்து சனி பகவான் குரு பகவான் சேர்த்து நம்மளுக்கு பணத்தை கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணல, ஒரு நாள் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துடும், 9 நாள் லாஸ் ஆகிருப்போம், அது கண்ணுக்கே தெரியாது. அந்த ஒரு நாள் ப்ராஃபிட்டை மறுபடியும் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும்னு அந்த அந்த ஒரு நாள் வெற்றிக்காக ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி ஒவ்வொரு நாளும் இழந்து ஒரு கட்டத்தில் இழக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை நம்மளை தவிர அப்படிங்கிற சூழ்நிலையை நோக்கி அது புஷ் பண்ணிடும் இந்த மாதிரியான. அப்போ இந்த க்ரோஸில் வந்து நம்ம இந்த பயணத்தில் வந்து நிறையா ஸ்கேம்களை பார்க்குறோம். ஓகே, நிறையா. இப்போ எனக்கு இந்த இடத்துல சார், இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஒன்று இருக்கும், இப்போ எண்டிங் பாயிண்ட் இருக்கும், இது என்டையராக கோத்ரூ பண்ணதில் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதில் ப்ராஃபிட் கெயின் பண்ணுறதை பியூர்லி லக்குன்னு மென்ஷன் பண்ண விரும்புவீங்களா, இல்லை பியூர்லி ஸ்கில்லுன்னு மென்ஷன் பண்ண விரும்புவீங்களா? இல்லை, இங்கே லக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் லக் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, நான் எந்த ஒரு முயற்சியும் செய்யாத ஒரு விஷயத்தில் எனக்கு பலன் மட்டும் வந்து அடையுது அப்படின்னு சொன்னால் அது லக்கு. ஓகேங்களா, நீங்கள் லாட்டரி டிக்கெட்டே வாங்கல, லாட்டரியில் உங்களுக்கு ப்ரைஸ் அடிச்சதுன்னா லக்கு. நான் லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு செலவு பண்ணி நான் வாங்கிட்டு வரேன், அதில் எனக்கு ப்ரைஸ் அடிச்சதுன்னா இது ப்ராபபிலிட்டி. ஓகே, அது லக்கெல்லாம் கிடையாது. நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு பிரதிபலன் கிடைக்குது, பிரதிபலன் கிடைக்கல, அந்த ஆங்கிளில் தான் அதை பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ரொம்ப டிஃப்ரென்ஸ். முதல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை பேசுறதே எப்படின்னா, அது ஏதோ பணம் சம்பாதிக்கிற இடம் மாதிரியும், அங்கிட்டு போனால் அப்படியே பணத்தில் முதக்கலாம். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவே ஏர்னிங்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஹர்ஷா மேத்தா வீடியோலாம் போட்டு ஃபயர் விடுறதெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் செட் ஆகும். நீங்கள் இங்கே முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுவோம் நம்ம பங்குச்சந்தையில். இப்போ நான் யாருன்னா, நானும் அம்பானி ஒன்று, அவருக்கு ரிலையன்ஸில் ஸ்டாக் இருக்குது, எனக்கு ரிலையன்ஸில் ஸ்டாக் இருக்குது, நான் அவருடைய பார்ட்னர். ஓகே, நாங்கள் 2 பேரும் ரிலையன்ஸில் ஷேர் ஹோல்டராக இருக்கோம். நானும் அதானி யாருன்னா, நாங்கள் 2 பேரும் அதானி இண்டஸ்ட்ரியில் ஷேர் ஹோல்டராக இருக்கிறோம். டாட்டாவும் நானும் ஷேர் ஹோல்டரு. ஓகே, இங்கே அதுதான் இந்த ஒரு படம் வந்துச்சு, என்னது புஷ்பா வேணுமோ. ஓகே, 5 லட்சம் வேண்டாம், பர்சன்டேஜில் 4%. ஓகே, இப்போ பார்ட்னர் தான். அந்த புரிதல் தான் இங்கே இல்லை, அதுதான் பிரச்சனையே. இது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னா, நம்ம அது ஏதோ பணம் சம்பாதிக்கான இடம் இல்லை, யூ ஆர் பிகிங் எ பார்ட்னர். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாக்கோட டெஃபினேஷன் பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பு. ஸ்டாக்கோட டெஃபினேஷன் நம்ம யார்கிட்ட கேட்டால் ஸ்டாக்னு என்ன, பணம் வர இடம் இல்லை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப். ஓகே, அந்த ஏங்கிளில் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லை. அப்படி பாருங்களேன், அப்படி பார்த்தா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் டெஸ்லாவில் வாங்கிட்டு நானும் டெஸ்லாவோட எலன் மாஸ்க் பார்ட்னர் சொல்லல, இட் இஸ் பாசிபிள் இல்லை. புரிதல் தான் இங்கே பிரச்சனை. ஓகே, புரிதல் தான் இங்கே பிரச்சனை. அந்த விஷயத்தை தான் இங்கே நம்ம மாற்றணும். முதல்ல பங்குச்சந்தைக்குள்ளே வரும்பொழுது எதுக்கு வர்றோம், இது என்னங்கிறது புரியாமல் போட்டால் பணம் வரும். ஏன்னா இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறதா எப்படின்னா, போட்டால் பணம் வரும். இங்கே அவங்க கொடுத்து உட்காந்து அங்கே பணத்தை அடிச்சு ஆர்பிஐயே டைரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு, தட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப். அப்போது இங்கே இது இப்படி யோசிச்சா இது இங்கேருந்து லக்கு வருது. இங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸில் அம்பானி அதிகமான ஷேர் வச்சுருக்கிறதுனால அவருக்கு அதிகமான டிவிடெண்ட் கிடைக்குது, நான் கம்மியான ஷேர் வச்சுருக்கிறதுனால எனக்கு கம்மியான டிவிடெண்ட் கிடைக்குது. நான் அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தில் பங்கு வாங்குறேன். இங்கே எங்கேருந்து லக்கு உள்ளே வருது? ஓகே, இங்கே எங்கேருந்து லக்கு, எங்கேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுதுன்னா, இங்கே நான் ரிலையன்ஸோடைய ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது யாருக்கும் தோன்றதில்லை, நான் ஒரு நிறுவனத்தோடைய பார்ட்னராக உள்ளே போகிறேங்கிறது தோன்றதில்லை. வெறுமனே பணம் போட்டால் பணம் வரும்.
ஓகே. யாராச்சும் வந்து என்கிட்ட குடுத்தா 10% குடுப்பேன் அப்படின்னு சொன்னா கொண்டு போய் பணத்த குடுத்துறது. அந்த அந்த பார்வையே இங்க தப்பா இருக்குங்கிறத பிரச்சனை. அத அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே இல்லையே! ஓ! புரியுது சார். சரிங்க சார். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு. இப்ப தான் இப்ப முழுக்க முழுக்க வெறும் ஒரு 60 செகண்ட் ரீல பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றதா இருக்கு. ஒரு ரீல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அடுத்து இந்த ஸ்டாக்க மட்டும் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா, சான்ஸே இல்ல அடுத்த 10 வருஷத்துல அப்படின்னு ஒரு சில சின்ன வீடியோ கிளிப்ஸ பார்த்து மட்டும் தான் இன்னைக்கு இருக்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிராவது. என்ன ஸ்டோரி பின்னாடி என்ன இருக்க ஸ்டோரிலாம் தேவையில்ல. அந்த ஒரு 60 செகண்ட் கிளிப் போதும் ஒருத்தர மேனிபுலேட் பண்றதுக்கு. அப்படித்தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள பலரும் இன்றைய காலகட்டத்துல வர்றாங்க. அது சார்ந்த புரிதலோட படித்து வரவங்கிறது வேற புறமா இருக்கட்டும். இப்ப வர்றாங்க இல்லையா? இவங்க பேசிக்கா முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல் ஸ்டெப் தயவு செய்து இத பண்ணாதீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? இல்ல முதல்ல அதே 60 செகண்ட் வீடியோல எவனோ ஒருத்தன் காந்திபுரத்தின் அருகில் 10 சென்ட் இடம் ரூ. குறைந்த 20,00,000 கிடைக்குது அப்படின்னு நம்ம போட்டா, உடனே மேனிபுலேட் ஆகி போய் ஐய்யயோ! குடுங்க. நான் வாங்கணும். எதிர்காலத்துல வாங்குவோமா இல்லையா? வாங்க மாட்டோம். அது மேபி தெரிஞ்சதா இருக்கு. தெரியாதத ஒண்ண அதுதான் இங்க சொல்லும்போது பிரச்சனை. பாயிண்ட்டே அதுதான். ஏன் அது உடனே வாங்க மாட்டோம்னா, நம்ம போய் உட்கார்ந்து ஏன் பட்டா குடு, சிட்டா குடு, லீகல் செக் பண்றேன்னு ஒரு 4 பேர் ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச இடம். அப்போ இது தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயமே அது தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே. நான் எப்படி வந்து ஒரு 60 செகண்ட் ரீல பார்த்துட்டு போய் எங்கள் வெப்சைட்டில் அழகான பெண்கள் மனதுக்கு தமிழ் மேட்ரிமோனி வெப்சைட்ட பார்த்துட்டு போய் உடனே வாங்குறீங்களா? ஃபேமிலியோட பேசுறோம் எத்தனை பண்றோம். இப்போ பிரச்சனை வந்து 60 செகண்ட் ரீல் இல்ல. நீங்க அத எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. அப்போ முதல் விஷயம் அது 60 செகண்ட் ரீலோ இல்ல 10 மணி நேரம் வீடியோவோ நீங்க அதை பத்தி படிக்கணுங்க. நீங்க படிக்கணும். ஓகே. என்னமோ சொல்றவன் அப்படியே ஜீனியஸ் மாரியும் கேட்கிற நம்மலாம் இல்ல அப்படியெல்லாம் இங்க இல்ல. இங்க யாருமே இன்னொருத்தரோட முட்டாளு, புத்திசாலி அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இங்க நடக்கிறது என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அவனுக்கு தோன்றத அவன் சொல்றான். இல்ல அவனுக்கு சொன்னதுனால அவனுக்கு ஒரு பலன் இருக்கும்னா அவன் சொல்றான். இந்த மாரி தான் இங்க நடக்குது. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம காதுல கேட்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷன ப்ராசஸ் பண்ண வேண்டிய கடமை நம்மளுடையது. அந்த இன்ஃபர்மேஷன ப்ராசஸ் பண்ண வேண்டிய கடமை நம்மளோடது. அப்ப நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வரணும்னா இத படிக்கணும். இத முழுசா படிக்கணும். ஓகே. இது படிக்காம ஏதோ பணம் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது இதுல இல்ல. எந்த தொழில்லயுமே அ அண்ணாச்சி துணிக்கடை வச்சு நடிக்க வந்துட்டாருங்கிறதுக்காக நானும் துணிக்கடை வைக்கிறேன்ட்டு போனா, நிலைமை என்னங்கிறத நம்ம பார்த்தோம்ல. அது ஒரு பிசினஸ்க்குள்ள போறோம். முதல்ல அந்த ஐடியா வேணும். நம்ம ஒரு பிசினஸ் இது. ஒரு பிசினஸ்க்குள்ள போறோம். அந்த பிசினஸ பத்தி புரிதலா படிச்சா தானே அதை பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும். இப்ப நீங்க 60 எதுல கேட்டாலும் சரி, என்ன விஷயம் கேட்டாலும் இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பணம் கிடைக்கும்னா, அந்த கம்பெனிக்காரன பணத்த பிரிண்ட் பண்ணியா குடுக்க போறான் உங்களுக்கு? அவனுமே ஒரு தொழில் பண்ண போறான். அந்த தொழில் ஜெயிச்சதுன்னா லாபத்த தான் உங்களுக்கு குடுப்பான். அந்த லாபம் நல்லா இருந்ததுன்னா கம்பெனியோட ஸ்டாக் விலை ஏறும். அதுதான் அடிப்படை. அப்போ அந்த கம்பெனி என்ன தொழில் பண்ணுது? அந்த தொழில்ல இதுவரைக்கும் என்ன லாபம் பண்ணியிருக்கு? முதல்ல இங்க எதுவுமே மறைமுகமால இல்ல. ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சுன்னா, அந்த கம்பெனி பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளா இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. பிஎஸ்சி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அந்த கம்பெனியா அவரோட வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணணும். ஊர்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் அவைலபிளா இருக்கு. தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. ஆனா இன்னைக்கு அத விட சூப்பர் என்னன்னா, நம்ம தேட கூட வேண்டியதில்ல. சாட் ஜிபிடி கிவ் மீ தி டீட்டெயில்ஸ் தான் அதுவே கொண்டு வந்து குடுத்துருது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன பார்த்து படிச்சு முடிவு எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா, அது பார்த்து எனக்கு படிக்க தெரியுமா? அப்படிங்கிறதுக்குள்ள தான் இங்க தப்பு நடக்குது. அப்ப அத நோக்கி ஃபர்ஸ்ட் பயணிக்கிறதுனாவே சிறப்பா இருக்கும். சரி. இப்ப நீங்க சொல்றது, இப்ப நான் முழுக்க முழுக்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வால்வ் ஆனா, அது கம்ப்ளீட்டா இப்ப அது ஒரு பிசினஸ் ஆகவோ, அது ஒரு தனி செப்பரேட் துறையா இருக்கவங்க மட்டும் தான் இன்வால்வ் ஆகணுமா என்ன? ஏன்னா, இப்ப அப்படி யாரும் மேஜரா இதுல இன்வால்வ் ஆறது இல்லையே! இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட பங்கா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது என்னுடைய தேவையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பங்கு அப்புட்ன்னு ட்ரையல் பார்க்குறவங்க தானே இருக்காங்க. இதை சார்ந்து பிசினஸ் பண்றவங்க ஓகே. அது சார்ந்து தேடி, படிச்சு, அதுல என்னென்ன நீங்க ஒரு என்டையரா ஆனா இவங்களுக்கு அதுக்கான தேவையோ, நேரமோ இல்லையோ! அதனால தான் டக்குனு மிகுதியால தவறுகள் பண்றாங்களா? உண்ம. ஆக்சுவலா இங்க நீங்க மத்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே யாரும் உட்கார்ந்துலாம் படிக்கிறதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க நீங்க ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் செய்வது எப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து எல்லாம் போய் படிக்கிறாங்களா என்ன? அதுவும் கிடையாது. இல்ல தங்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் செய்யுது. ஆனா என்ன ஆயிருச்சுன்னா, இவங்க படிக்கல. ஆனா இவங்க தாத்தா, இல்ல இவங்களோட தாத்தாவோட தாத்தா யாரோ ஒருத்தர் அதைய தொடர்புல ஓகே. லேர்ன் பண்றாங்க. அது அப்படியே வருது இங்க. ஓகே. நம்ம என்ன பண்றோம்னா, ரியல் லைஃப்ல அது நம்மள அறியாம படிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வாழ்நாள்ல ஒரு 5, 6 பேர்த்தையாச்சும் இடம் வாங்குறவன பார்த்திருப்போம். அவன் எவ்வளோ அலையிறான் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். சிட்டாக் எங்க போகுதுன்னு பார்த்திருப்போம். ஒரு ரேட் எப்படி விசாரிக்கங்கிறத பார்த்திருப்போம். இது இந்த இந்த ரியல் எஸ்டேட்டோ அல்லது தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதோ என்னன்னா, வாழ்வியல் தொடர்போட அப்படியே அவனுக்கு அந்த கல்வி குடுத்துருது.
இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இடம் வாங்கணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அவர் அதை பத்தியெல்லாம் கோர்ஸ் எல்லாம் படிக்கல. ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்கும்னா 5-6 ஜெனரேஷன் கழிச்சு நடக்கும். இப்போ இது புதுசு. இது வந்து ரொம்ப புதுசான ஒரு விஷயம். இந்த மேபி ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஜெனரேஷன் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய எல்லாருமே. அப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் வந்து இது உட்கார்ந்து படிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் படிக்காம விட்டீங்கன்னு என்ன ஆகும்னா, இப்போ 2 பேர் எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் இதை பற்றி புரிஞ்சுக்கல இல்லை படிக்கல, ஒன்று படிக்கிறார் புரிஞ்சுக்கிறார். இதனால இவர் பணத்தை இழக்கல, இல்லை இவர் பணத்தை இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஹி இஸ் ஆல் லாஸ். 4வது ஜெனரேஷன் தாண்டும் பொழுது இவருடைய ஜெனரேஷன் பிக்கப் ஆகிக்கிறது. ஹி ஸ்டார்டட் இயர்லி. இவருடைய பேரனே இவர் பேர வரும்பொழுது இவர் கையில் தோல் கூட்டிட்டு நான் அந்த ஸ்டாக் வாங்கி அப்படி போச்சுரா அப்படின்னு சொல்லித்தர ஆரம்பிச்சிருவார். 5வது ஜெனரேஷன் இந்த குடும்பம் மாறிடும். நீங்க இப்பதான் ஆரம்பிப்பீங்க. அவங்க பேர உட்காந்து திட்டுவான். இந்த ஆள் அன்னைக்கே இந்த கம்பெனி ஸ்டாக் வாங்கி போட்டிருந்தா நம்மளுக்கு ஆயிருக்குமா? இன்னைக்கு சில நேரங்களில் நம்மளும் திட்டுவோம். ஊர் பக்கம் சும்மா இருந்ததுக்கு அன்னைக்கு 5-6 தானே போட்ட ஈட்டி வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு வாழ்க்கை செட்டில் இருக்குன்னு நிறைய வீட்டில் நடக்கும். ஸோ நீங்க படிக்கிறது உங்களுக்காக யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. இது உங்களோட வருங்காலத்துக்காக, உங்களோட தலைமுறைக்காக, உங்களோட ஜென்ரேஷனுக்காக. நீங்க தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கிறதெல்லாம் 2வது. இது தோக்குறதுல அதிகம் தான். என்ன எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். முக்கால்வாசி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். நார்த் இந்தியா கூட ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் நோக்கி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிருச்சு. தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் முக்கியமா. தோக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் நடக்கும். ஓகே, அதெல்லாம் நடக்கும். பிரச்சனை நீங்க தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களாங்கிறது இல்லை. எவ்வளோ தோக்குறீங்க எவ்வளோ ஜெயிக்கிறீங்கிறத தாண்டி இந்த இன்ஃபர்மேஷனை இதை பற்றின நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணுறீங்கல்ல, இது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை தாண்டி நாளைக்கு பையன் வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னாலும் கூட அது வேண்டாண்டா, அதில் அந்த மாதிரி பிரச்சனை வருடான்னு சொல்கிற அளவுக்காச்சும் இருக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம பையன் வந்து நான் இடம் வாங்கலான்னு இருக்கிறப்ப நான் அப்பாட்ட சொன்னால் அப்பா 10,000 விஷயம் பேசுவார். மண் என்ன மண்ணுன்னு பாடுறா, தண்ணி வருமா அந்த இடத்துல, பட்டா யார் பேரில் இருக்குது, பட்டாவிலையும் பத்திரத்து ஒரே இடத்துல இருக்கான்னு 1000 விஷயம் அப்பாவுக்கு பேசுவார். ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு. இவருக்கு அது தெரியல வச்சுக்கோங்களேன், பையன் ஏமாறுவான் இடம் வாங்குறதுல. அது சார்ந்த அனுபவங்களை கெயின் பண்ணிக்கிட்டா அது அடுத்து வருங்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. இப்ப தோக்கிறது ஜெயிக்கிறத தாண்டி நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இல்லைன்னா அடுத்த 3 ஜென்ரேஷன் போகும்பொழுது சார் இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷமா நம்ம தங்கத்தை டிபெண்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நம்ம ஓட்டிட்டோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா என்ன தங்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு நீங்க கோல்டு இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் இல்லை. ஓகே, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். கோல்டுக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் கிடையாது, சில்வருக்கும் கூட அதிகமான ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது. அப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் கிடையாது. சரி, கோல்டு இன்ட்ரெஸ்ட் தருமா அப்படின்னு பார்த்தா கோல்டு இன்ட்ரெஸ்ட்லாம் தராது. ஓகே, கோல்டு இன்ட்ரெஸ்ட் தராது. ஒரு பாண்ட் இன்ட்ரெஸ்ட் தரும், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் தரும், ஓகே, போஸ்ட் ஆஃப் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் தரும். கோல்டு இன்ட்ரெஸ்ட்டும் தராது. சரி, இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் தராது. கேஷ் ஃப்ளோவை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேஷ் ஃப்ளோவை கிரியேட் பண்ணுமானா கேஷ் ஃப்ளோவை கிரியேட் பண்ணாது. இப்போ நீங்கள் இடம் வாங்கினீங்கனாலும் கூட என்ன ஆகும்னா கேஷ் ஃப்ளோ கிரியேட் ஆகுங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா பணத்தை நீங்கள் கொடுத்து ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் பணம் வந்து இன்னொரு பையருக்கோ இல்லை இன்னொரு டேரெக்டாக ஐபிஓ வாங்கினா கம்பெனிக்கோ போகுது. அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்கும். கேஷ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். தங்கத்தில் நடக்கும், தங்கத்தில் கேஷ் ஃப்ளோ நடக்காது. நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா கூட அதை வாடகை கூட்டு ஒரு கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணுவீங்க. தங்கம் வாங்கினீங்கன்னா தூக்கிட்டு போய் வீரோக்குள்ள வச்சு அப்படியே ஒரு இடத்துல முடங்கிடுது, அங்கேயே தான் இருக்கும். தேர் இஸ் நோ கேஷ் ஃப்ளோ. அப்போ எனக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேஷ் ஃப்ளோவும் தங்க கிரியேட் ஆகாது. ஆனால் ஏன் தங்கத்துக்கு டிமாண்டு? ஏன்னா அது ஒரு சேஃபஸ்ட் கெவனா போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறையிலேருந்து பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, தங்கம்னா ஓகே இப்படிங்கிற ஒரு இப்போது அந்த மதிப்பு இன்னைக்கும் அதுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு ஜொல்லை போட்டுட்டு தான் தன்னோட காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஜென்ரேஷன்லேருந்து மொத்தமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சில நேரங்களில் சில இடங்களில் அது நம்மளோட பெருமையோட ஒரு விஷயமா இருக்குது. நான் 40 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 500 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது. இன்னும் 10 ஜென்ரேஷன் தான்னா தங்க அந்த பெருமையை தருமாங்க கூட நம்மளுக்கு தெரியாது. அப்போ 5 ஜென்ரேஷனில் ஒரு 4 ஜென்ரேஷனில் அந்த பெருமையும் அது தராது. நான் 100 பவுன் தங்க வச்சிருக்கேங்கிறது ஒரு பெருமையாக இருக்காது. இன்னைக்கு அது பெருமையாக இருக்கும். அப்போது இவ்வளோ விஷயங்கள் ஒரு கோல்டு சுற்றி நடக்குது. இருந்தாலும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு காலத்தில் தங்கத்துக்கு ஈடாக பணத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரோட அது முடிஞ்சு போச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் பணத்தை அடிக்க வேண்டிய நிர்பந்தம் பிரிட்டனுக்கு அதிகமாக ஏற்பட்டுச்சு. அப்போவே அந்த விஷயமெல்லாம் கலைஞ்சு போச்சு.
ஓகே. அப்போ அடுத்த ஒரு 2, 3 தலைமுறை தாண்டி போகும்பொழுது, கோல்டுமே இடம் மட்டுமே எப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான ஒரு இடமா இருந்துகிட்டே இருக்கும்? ஓகே. மேபி அது ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகுமே. அது மாதிரியான சேச்சுரேட் பாயிண்ட் அத ஒரு சொல்றீங்களா? பாயிண்ட் போகும். நீங்க இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. ஏன்னா அது உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே தான் ஆமா. இருக்கு. நம்மால் பாப்புலேஷன் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இடத்தோட தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா கோல்டு நான் அந்த மாரி என்னால பார்க்க முடியல. கோல்டு அந்த மாரி வச்சுக்க முடியல. ஒரு கட்டத்தில சேச்சுரேஷன் அதோட தன்மையை இழக்கக்கூடும். ஓகே. அப்போ நீங்க இன்னுமே நான் கோல்டன் இடம் மட்டும் தான் நான் சேஃப். ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி நான் கத்துக்க மாட்டேன். அத பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஒரு 4, 5 ஜெனரேஷன் கழிச்சு நம்மளோட தலைமுறை ஸ்டக் ஆயிக்கும். மேபி இப்ப நீங்க சொல்ல வர்றது குறிப்பா ஃபியூச்சர் ஸ்டாக் மார்க்கெட் தான் சொல்றீங்க. இன்னைக்கு ஜெனரேஷன் நீங்க மேபி ஸ்டார்ட் பண்ணா, ஸ்டார்ட் பண்ணா ஒரு அடுத்த 4, 5 ஜெனரேஷன்ல நம்மளுடைய ஃபேமிலில ஆமா. ஒரு பெரிய நம்ம புரிதல்லையும் 4 ஜெனரேஷன் எனக்கு போக வேண்டியதில்ல. 2 ஜெனரேஷன்ல 2 ஜெனரேஷன்ல ஃபியூச்சர் ஸ்டாக் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்ல, ஃபியூச்சர் ஸ்டாக் மார்க்கெட்டும் சேர்ந்ததுதாங்கிற இது ஒரு பெரிய ரோல் ப்ளே ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இன்னைக்கு மேஜர் ரோல் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்டும் கோல்டும். கோல்டுங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே. ரியல் எஸ்டேட் கோல்ட் இஸ் மேஜர் ரோல். இந்த மேஜர் ரோல் அப்படியே இருக்கும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நான் பங்குச்சந்தைக்குள்ள வரும்பொழுது டாடா அண்ட் பிர்லா தான் பெரிய குரூப். ஓகே. ஓகே. எவனா திட்டும்பொழுது நீ பெரிய டாடா பிர்லாவா தான் ஆமா. திட்டுவா நீ. ஓகே. இன்னைக்கு டாடாவும் பிர்லாவுமா பெரிய குரூப். இன்னைக்கு அதானியும் அம்பானியும் அம்பானியும் தான் பெரிய குரூப். நான் பங்குச்சந்தைக்குள்ள வரும்பொழுது அம்பாஸ்டரை விட பெரிய கார் இல்ல. ஓகே. அன்னைக்கு போய் நான் அம்பாஸ்டர் இல்லாம போயிரும்னு சொன்னா எவனா நம்பியிருப்பானா? எல்லாமே மாறும். ஓகே. எல்லாமே மாறும். ஓகே. எது மாறாது அப்படின்னுலாம் இங்க எதுவுமே கிடையாது. ஓகே. அப்போ ஒரு எதிர்காலத்துல வெறும் கோல்டும் அண்ட் ஸ்டாக் வெறுமனே ரியல் எஸ்டேட் மட்டும் தான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான இடமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் இருக்குல்ல, அது இருக்காது. நீங்க அதுவே இன்னும் டிபெண்ட் பண்ணிட்டு இல்லாம, இதையும் சேர்த்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இதையும் சேர்த்து கொண்டு போங்க. இதையும் சேர்த்து படிங்க. இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கங்கங்கிறத சொல்ல வரேன். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தரும் அன்றாட வாழ்க்கையில இது சார்ந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே இத தேவை. இப்ப இதுல யார் இப்ப நீங்க சொல்றது, இப்ப தங்கம் வந்து ஒருத்தருடைய வாழ்வியலுமே மேபி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும். ஒரு சாமானிய குடும்பம். ஏன்னா நான் வந்து ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸ பத்தி நான் சொல்லல. எனக்கு வந்து ஒரு கீழ வந்து ஒரு மாத வருமானம் இவ்வளோ தான் இருக்கு. இதுலேருந்து எனக்கு ஒரு சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். அது எனக்கு ஒரு நிலையான ப்ராஃபிட்ட தரணும். அது எனக்கு ஒரு செக்யூரா இருக்கணுங்கிறவங்க நம்புற ஒரு இடமா வந்து இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்டா, அது நாளைக்கு எனக்கு ப்ராஃபிட்டா மாறும். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் வாங்கி வச்சா எனக்கு ப்ராஃபிட்டா மாறுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அது மாதிரி இதையும் சேர்த்துக்க சொல்றீங்கல்ல? ஆமா. நான் அத அவாய்ட் பண்ணிட்டு இத சொல்லல. அது கூட இதையும் சேர்த்துக்கங்க. ஓகே. ஒரு இட்லிக்கு 2, 3 சட்னி இருந்தா எனக்கு தப்பா ஆயிற போகுது. இல்ல எனக்கு எனக்கு அதான் கேட்குறேன். இப்ப அந்த மாரி சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்கல்ல. அதில தான் இப்ப தங்கம்ங்கிறது அவங்க கண்கூட பார்க்குறாங்க. அதோடைய விலை ஏற்றத்த பார்க்குறாங்க. அப்படி அது ஸ்டாக் மார்க்கெட்ல உடனடியா நம்ம அத பார்க்க முடியுமா? அவங்க இன்சிடென்ட்டா இப்ப நாளுக்கு நாள் தங்கத்துடைய விலை ஏற ஏற அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஓகே நம்ம ஒரு ஒரு மன நிம்மதி கிடைக்குதுல்ல. இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும், போன வருஷம் வாங்கணும், இன்னைக்கு இந்த இது மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு காலம் பொறுக்கணும்? இப்ப உடனடியான ஒரு பணம் உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு? லாங் டர்ம்னா எப்படி? இது எந்த புரிதல்ல பார்க்குறது? ஏன்னா நான் வந்து கேட்குறது திருப்பி சொல்றேன். தங்கம் வாங்குறது இப்போ போன வருஷம் 1 பவுன் வாங்கி வச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 30,000 ஏறி இருக்கு. இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குங்கிற நினைக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் அடிப்படையில சொல்லுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு காலம்ங்கிறது பொறுக்க வேண்டியது அவசியம். ஓகே. இத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாவே பேசுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இடத்த கம்பேர் பண்ணுவோம். இடம் வாங்குனா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இடத்தோட விலை ஏறி இருக்குன்னு சொல்லுவோம். எல்லா இடம் ஏறி இருக்காங்கிறது தான் கேள்வி. இல்ல. அது சுத்தி இருக்கக்கூடிய சூழல் வளர்ச்சிகள் பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல பொறுத்து முடியும். நம்ம மாறும். நான் எந்த இடத்துல இடம் வாங்குறேங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துக்கே மதிப்பு. இப்போ இங்க வாங்கணும்னா சென்ட் 20 லட்ச ரூவா சொல்றான். அப்படியே போனோம்னா சென்ட் 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி எந்த இடத்துல இடம் வாங்குறேங்கிறத பொறுத்து தான் அதோடைய வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி தான் பங்குச்சந்தையும். எந்த கம்பெனியில நான் முதலீடு பண்றேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் வளர்ச்சி. ஓகே. நீங்க எப்படி இடத்த வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அங்க பஸ் வசதி இருக்கா? பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வருமா? இல்ல அந்த செம்மண் பூமியா, களிமண் பூமியான்னு 1008 பஞ்சாயத்து பார்க்குறீங்களோ, அதே மாரி இந்த கம்பெனிக்கு எதிர்காலம் இருக்கா? வளர்ச்சி இருக்கா? இந்த கம்பெனிய யார் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்க வாங்கணும். ஸோ இடத்தையும் நீங்க கண்ண மூடிட்டு போய் வாங்குனா பலன் தராது. ஸ்டாக் மார்க்கெட்டையும் கண்ண மூடிட்டு போய் வாங்குனா பலன் தராது. இடத்த பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஏன்னா பல தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் புரிதல் இருந்திருக்காது. ஏன்னா இப்ப தான் பண்றோம். அப்ப அதை பத்தி கொஞ்சம் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். முதல்ல தங்கமே வாங்கி வச்சா ஏறிரும் அப்படிங்கிற விஷயம் ஆமா. இருக்குல்ல. அதுவே இங்க போய் தான். ஒரு நிலையான கிடையாது. கிடையாது. ஓகே. நீங்க புரியுது. போன வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னா ஏறி இருக்கு. போன மாசம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் எவ்வளவு விழுந்திருக்கு ஆமா. அப்படிங்கிறது சில்வர் விலை பூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பல கிலோ சில்வர் வாங்குனாங்க. அப்படியே டிராப் ஆகுது. இறங்கிருச்சு. ஸோ சப்ஜெக்ட் டு ரிஸ்க் தான். அதுலலாம் எந்த குழப்பமுமே இல்ல. அதான் இதுதான் கேட்க வந்தேன். அந்த அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இதுல இருக்கு? ஓகே. இது உங்களோட நாலேட்ஜ் பொறுத்துன ரிஸ்க் ஃபேக்டர் தான் இங்க. ஓகே.
இப்போ உதாரணத்துக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஒரு பங்குச்சந்தையில ஒரு ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து இது எதிர்காலத்துல இந்த நிறுவனம் வளரும் அப்படிங்கிற அனுபவத்துல இந்த பணத்தை நான் போடுறேன். நான் அது வளர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் குடுக்குறேன். ஓகே. ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ, இல்ல 15 வருஷமோ இந்த நிறுவனம் வளர்றதுக்கான ஸ்பேஸ் குடுக்குறேன். இங்க வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியாகுது. ஓகே. இங்க வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியாகுது. இதுவே நான் ஸ்டாக் இன்னைக்கு வாங்கி போட்டு, நாளைக்கு அது ஏறி நாளான்னைக்கு பணம் எடுத்து நான் செலவு பண்ணணும்னு நினைச்சேன்னா, இங்க ரிஸ்க் ரொம்ப அதிகமாகுது. நீங்க இத இடத்தோட கம்பேர் பண்ணுங்களேன். இப்ப நான் இடத்த இன்வெஸ்ட்மென்ட்க்காக வாங்குறேன். ஓகே. இடத்த இன்வெஸ்ட்மென்ட்க்காக வாங்குறேன். நான் இடத்த வாங்கி போட்டேன். அது அப்படியே கிடக்குது. இன்னைக்கு ஏறுது எனக்கு நாளைக்கு ஏறுதுங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்ட போறேன். இல்ல அத வித்து இன்னொரு பொண்ணு கல்யாணத்த பண்ண போறேன்னா, எனக்கு அன்னைக்கு அது பெனிஃபிட்டா தெரியும். ரிஸ்க் கிடையாது. இதே சில இடப்போக்கர்ஸ் இருப்பாங்க. அவன் இடப்போக்கர்ஸ் என்ன பண்ணுவான்னா, இன்வெஸ்ட்மென்ட்க்காக இடம் வாங்க மாட்டான். வாங்கி வாங்கி கை மாத்திக்கிட்டே இருப்பான். இவனுக்கு ரிஸ்க் அதிகம். அதே இடம் தான். ப்ராடக்ட் இஸ் சேம். ரிஸ்க் அதிகம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு இடத்த வாங்கியிருப்பாங்க. அது 2, 3 நாள்ல கை மாத்தி விட்டுட்டு ஒரு கமிஷன் எடுத்துட்டு, அதுல தான் அவங்க சர்வைவ் ஆவாங்க. தட்ஸ் அ பிசினஸ். அப்ப இவங்களுக்கு வந்து அதே இடம் வாங்குறது வந்து இட்ஸ் அ ரிஸ்கி பிசினஸ். இட்ஸ் அ ரிஸ்கி பிசினஸ் அது. அப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது, நீங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சு எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றீங்கங்கிறத பொறுத்தும், அதே நேரத்துல எவ்வளோ காலம் அது வளர்றதுக்கான டைம் குடுக்குறீங்கங்கிறத பொறுத்தும் தான் அமையுது. ஓகே. மத்தபடி டெய்லி ரிஸ்க்னா ரியல் எஸ்டேட்டும் டெய்லி ரிஸ்க் இருக்கு. தங்கத்திலயும் டெய்லி ரிஸ்க் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்லயும் டெய்லி ரிஸ்க் இருக்கு. முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிஸ்க் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்க்கு ரிஸ்க் எங்கேருந்து வரும் நம்மளுக்கு தெரியும். கோல்டோட ரிஸ்க் எங்கேருந்து வரும்னு தெரியும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிஸ்க் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும். மேக்ரோ எக்கனாமிக்ஸை ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா, நான் தொழில் செய்வதற்கான சூழ்நிலை, ஒரு தொழில் நடக்கிறதுக்கான சூழ்நிலை உலக அளவில் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? ஓகே. உதாரணத்துக்கு நம்ம 4, 5 மாசமா நம்ம அண்ணன் ட்ரம்ப் வந்து நிறைய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகே. ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார். இவர் பண்ண பஞ்சாயத்துல என்ன ஆயிருச்சுன்னா, இந்த கல்ஃப்ல 48% ஆஃப் ஏர் டாரிஃப் டிராஃபிக் வந்து கம்மியாயிருச்சு. க்ரூட் ஆயில் விலை ஏறிருச்சு. அப்போ இப்ப என்ன ஆயிருச்சு, மேக்ரோ எக்கனாமிக் டிஸ்டர்ப் ஆயிருச்சு. இப்போ தொழில் செய்வதற்கான சூழ்நிலை அந்த அளவுக்கு சுமூகமா இல்ல. அப்ப என்னாச்சு, பங்குச்சந்தை இறங்குது. ஓகே. தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலை நல்லா ஆகுது. ஓகே. அண்ணா ட்ரம்ப் நேத்து சைன் போட்டு என்னப்பா சமாதானமா போயிடலாம். பங்குச்சந்தை ரைஸ் ஆகுது. அப்போ அடிப்படையில் என்னன்னா சூழ்நிலை. இதுதான் ரிஸ்க் இங்க. அதுதான். இப்ப நீங்க சொன்னீங்களே, அந்த சூழ்நிலை இப்ப உலகளாவிய நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், ஒரு ஒரு வளர்ந்த வல்லரசு நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள், வல்லரசு நாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்து பங்குச்சந்தை எதிரொலிக்கும். அப்படிங்கும்போது, இதை லாங் டர்மா இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமா. தங்கத்துக்குமே அதுதானே இருக்கு. தங்கத்தோட விலை ஏன்னா நம்ம கடையில் போய் தங்கம் வாங்குறதுனாலே தங்கத்தோட விலை ஏறவோ இறங்கவோ செய்யுது. அப்படி கிடையாது இல்லை. அதே ரிஸ்க் தான் இங்கே மார்க்கெட்டில். பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி உட்காந்து நான் நியூஸ் பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ளெல்லாம் இல்லை. ஓகே. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நிரந்தரமாக இருக்காது. இந்த பங்குச்சந்தை வந்து 1ஆம் உலக வார பார்த்துருக்கு. ஏன்னா பங்குச்சந்தை இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. ஓகே. 1ஆம் உலக போரை பார்த்துருக்கு, 2ஆம் உலக போரை பார்த்துருக்கு, நம்ம கோவிட் வாரையும் நம்மளை பார்த்துருக்கு, அண்ணன் ட்ரம்ப்பை 2 தடவை பார்த்துருச்சு, ஹிட்லரை பார்த்தது. ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனைகள் வருது. அதுலேருந்து நம்ம வெளியே போகிறோம், வெளியே வரோம். இதே சத்தியம் ஸ்கேமையும் இந்த பங்குச்சந்தை பார்த்துருக்கு. Y2K ப்ராப்ளத்தை பார்த்துருக்கு. உலகத்திலேயே வந்து அடுத்து 99லேருந்து 0 ஆகுறதுனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அதையும் இந்த பங்குச்சந்தை பார்த்துருக்கு, இறங்கியிருக்கு. இட்ஸ் அ ப்ராசஸ். ஏற்றம் இறக்கும் அப்படிங்கிறது ப்ராசஸ். மாறி மாறி வந்துட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும். முதல்ல ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இருந்துச்சு. இப்போ மேக்கப்புக்கே 10,000 ப்ராடக்ட் இருக்கு. ஓகே. பொருட்கள் கம்மியாக போறதில்ல, வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நீங்க டெய்லி உட்கார்ந்து நியூஸ் பார்த்து தான் பங்குச்சந்தை அனலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எதிர்காலத்தில் எது வளரும்னு பார்த்துட்டு எப்படி இடம் வாங்கி போட்டு நிம்மதியாக உட்கார்றீங்கல்ல, அந்த மாதிரி உட்கார்ந்தே இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன புரிதலோட நீங்க ஆரம்பிக்கிறதே ஒரு சேஃபர் சைடு தான் இதுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு தான். இப்போ நம்ம அந்த ரிஸ்க்குன்னு முழுக்க நம்மனா அது ரிஸ்க் தான். இது எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி தான் சொல்றீங்க. ஓகே சார். இப்போ நான் நார்மலாக வரேன். இப்போ இந்த படிக்கும்போதே 10,000 சம்பளம், 30 நாளில் கற்றுக்கொள்வது எப்படி, இப்போ அப்படி ஒரு மணி நேரத்தில் படிச்சிடலாம் இப்படிங்கிற இது எல்லா துறை சார்ந்துமே இது மாதிரியான விளம்பரங்கள் வருது. அப்படித்தான் அந்த ட்ரேடிங் சார்ந்து கற்றுக்கிறதுக்கும் சில கோர்சஸ்கள் வெறும் 15 நாளில் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டு அது சார்ந்து ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகிறங்கிற ஒரு யங் ஜென்ரேஷன் கூட்டம் இருக்க தான் செய்யுது.
அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுத்தரப்படுது? அது உண்மையிலேயே அது ஒரு பெனிஃபிட்டபிளான ஒண்ணா இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சே பல ஸ்டூடண்ட்ஸ் இது மாரி போய் சேர்றாங்க இல்லையா? அது தேவைன்னு ஒண்ணு நினைக்கிறீங்களா? அது ப்ராப்பரா இயங்குதா? அல்லது இது வெறும் ஒரு 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 கண்கட்டி வித்தை மாரி தான் இருக்கா? இல்ல இங்க அ எல்லா பிசினஸையுமே நம்ம இந்த இந்த 2 ஆங்கிள்ல நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பேசிட்டு இருந்த ரியல் எஸ்டேட்டையே நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நான் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக இடம் வாங்குறத பத்தி பேசணும். அதே நேரத்தில இடம் வாங்கி விக்கிறதே நான் தொழிலா பண்றத பத்தியும், ஒரு லேண்ட் புரோக்கர்ஸ பத்தியும், ரியல் எஸ்டேட் பிசினஸ பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஜி ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனையோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவங்களோட தொழில் என்ன? இடம் வாங்கி விக்கிறது. டெய்லி இடத்த வாங்குறாங்க, பிளாட் போடுறாங்க, விக்கிறாங்க. ஆனா என்னுடைய இடத்துக்கும் எனக்குமான சம்மந்தம் என்ன? ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி போட்டு 10 வருஷம் கழிச்சு வீடு வாங்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே. அதே மாரி தான் பங்குச்சந்தையுமே. பங்குச்சந்தையிலயும் அத சார்ந்து நெறையா பிசினஸ்கள் இருக்கு. நீங்க நான் ஒரு வியாபாரம் பண்றேன், இல்ல நான் ஒரு வேலையில இருக்கேன். அதுல ஒரு வருமானத்த ஈட்டுறேன். இந்த வருமானத்த பெருமளவுல பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பங்குச்சந்தைக்குள்ள வந்து இன்வெஸ்ட் ம். பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே. அத பொறுத்தவரைக்கும் அது செப்பரேட் டிபார்ட்மெண்ட். ஆனா இன்னொரு டிபார்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸையே பண்ணக்கூடிய ம். மாரி பங்குச்சந்தையிலேயே அதுதான் என்னுடைய வருமானத்துக்கான விஷயமாவே நான் கையாள்றது. ம். வருமானத்துக்கான விஷயமாவே நான் கையாள்றது. ஓகே. டெய்லி பங்குகள வாங்கி வித் இன்ட்ராடே பண்றது, பொசிஷனல் ட்ரேட் பண்றது, ஸ்விங் ட்ரேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ம். இதெல்லாம் ட்ரேடிங் கேட்டகரிக்குள்ள வருது. ஓகே. அப்போ இன்வெஸ்டர் வேற, ட்ரேடர் வேற. இது 2க்கான ஓகே. இங்க புரிதல ஃபர்ஸ்ட் வேணும். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன். நான் இன்வெஸ்டர் வேற. நான் ஸ்டாக் மார்க்கெட்ல வர்த்தகம் பண்றேன். நான் ட்ரேடர் ட்ரேடர் வேற. அப்படிங்கிற கேட்டகரி வேற. இப்போ இன்வெஸ்டர்ஸ பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப பெரிய புரிதல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ம். ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு இந்த தொழில் ஜெயிக்கும் அப்படிங்கிற அபிமானத்த உருவாக்குற அளவுக்கு அந்த நாலேட்ஜ் இருந்தா போதுமானது. ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தா ம். போதுமானது. ஓகே. ஆனா ட்ரேடர பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, அவர் காலையில வாங்கி சாயங்காலத்துக்குள்ள அந்த ம். பங்க வித்து லாபம் பண்ணணும். ஏன்னா இது அவரோட தொழில். நீங்க இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க இன்னைக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், இன்னைக்கு அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. 10 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல அந்த இடத்துல அந்த இடத்துக்கு மருத்துவமனை வரும், ரயில்வே ஆக்சஸ் ஸ்டேஷன் இருந்தா வரும்னு நெனச்சா. வந்தா புரியுது. போதும் அப்படிங்கிற புரிதல் இருந்தா போதும். அது இன்வெஸ்டர். இன்வெஸ்டர். ட்ரேடர். ஆனா ட்ரேடர பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அங்க என்ன இருக்கு? இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னைக்கு எத்தன பேர் வந்தா? ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா? அந்த ரயில்வே ஸ்டேஷன் எத்தன பேர்? இந்த மாதிரியான நுண்ணிய அறிவு தேவைப்படும். ஓகே. அதைய 1 நாள் அல்லது 2 நாள் வெபினார்ல வச்சு கத்துக்கிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி பண்ண முடியுமா? அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஓகே. இட் வில் டேக் டைம். இட் வில் டேக் டைம். அ ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுல படிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ம். ஆனா இப்போ நீங்க டிரைவிங் கத்துக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிரைவிங் எத்தன நாள்ல கத்துக்கலாம் நம்ம? ஒரு 10 நாள், 15 நாள். ஓகே. இப்போ நான் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போறேன். இப்போ டிரைவிங் கத்துக்கொண்டு போறேன். ஒரு 12 நாள் அவர் என்ன சொல்லி தந்துருவாருன்னா, இதாப்பா வண்டி, இது கிளட்ச், இது கியர், இது அமுத்துனா போயிரும். மீறி போனா ஒரு 10 நாள்ல இதுதான் இருக்குன்னு தெரியும். ம். இப்போ 10 நாள் முடிஞ்சிருச்சு. நீங்க தெரிஞ்சுட்டீங்க. அடுத்த நாள் நீங்க F1 ரேஸ்ல ஜெயிச்சிருவீங்களா என்ன? இட் வில் டேக் லாங் டைம் டூ ம். பிராக்டிஸ் இல்ல. நான் F1ல ஜெயிக்கணும்னா லாங் டைம் டூ பிராக்டிஸ். இன்னைக்கு நான் டிரைவிங் கத்துக்கிட்டேன்னா, எனக்கு F1 ரேஸ்ல கார் ஓட்டுறவங்களுக்கும் அதான். தெரியும். இவ்வளவுதான் காருக்குள்ள இருக்க போகுது. ஒரு கிளட்ச் இருக்க போகுது, ஒரு பிரேக் இருக்க போகுது. இப்ப கிளட்ச் கூட இருக்கிறது இல்ல. ஒரு கியரு, ஒரு பிரேக், ஒரு எக்ஸலேட்டர். இதுதான் அவருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். பட் அந்த அனுபவம் தான், அந்த ஓகே. பிராக்டிஸ் தான் இங்க டிஃபரன்ஸ் ஆகுது. அப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேடிங்காக உள்ள ம். வரக்கூடாதுன்னு சொல்றேன். இன்வெஸ்ட்மென்ட் இஸ் a டிஃபரண்ட் டாபிக். ட்ரேடிங்காக உள்ள வர்றீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டையே தொழிலா மாத்திக்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா, 100 நாளில் இந்தி கற்றுக்குவது ம். எப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பொய்யோ, அதே மாரி தான் இதுவும். ஓகே. நீங்க அப்படியெல்லாம் வந்து ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாது. அ பண்ண முடியாது. இங்க நாலேட்ஜ் கேதரிங்கும், இன்டெலிஜென்ஸும் ஒண்ணு கிடையாது. ஓகே. நீங்க ஒரு நாள்ல, 2 நாள்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி கத்துக்கிறதுக்கு 4 யூடியூப் பார்க்குறீங்க. இல்ல விக்கிபீடியா பேஜ் எடுத்து படிக்கிறீங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, அதுலருந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க. ம். இது வந்து உங்கள நாலேட்ஜபிள் பெர்சன் ஆக்கும். உங்கள அந்த துறையில கொஞ்சம் அறிவ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவு சேர்த்துக்கு. ஆ. நான் அறிவாளி ஆயிட்டதுனாலேயே நான் புத்திசாலிங்கிறத ஒத்துக்க முடியாது. ஓகே. அந்த அறிவை பயன்படுத்துறது, அத கரெக்ட்டான நேரத்துல அத யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தெளிவு இருக்குல்ல, அது அனுபவம் வந்துரும். அப்பதான் அந்த அறிவு புத்திசாலித்தனமா மாறும். இட் வில் டேக் டைம். ஸோ ஓவரா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 10 நாள்ல ஒரு கோர்ஸ முடிச்சுட்டு 11 நாள்ல அதுல ட்ரேடர் ஆகி கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னுலாம் நெனச்சீங்கன்னா, வாய்ப்பில்ல. இதையும் தாண்டி ஏதாவது 5 கட்டங்கள் 8 திசைகள்லாம் ஒட்டுக்கா இருந்ததுன்னா, அது பார்க்கலாம். இட்ஸ் அதான் சமைக்க தேவையான பொருட்கள் இதுதான். பட் ஒருத்தரும் வித்தியாசமா சமைப்பாங்க. அனுபவத்தை பொறுத்து அது சுவையா வருங்கிற சுவையா மாரி தான். வரும். பொருட்கள் இதுங்கிறது வேணா நீங்க காமனா ஆமா. புரிஞ்சுக்கலாம். மேபி அந்த அனுபவம் அதுக்கு தான் தேவைப்படுதுன்னு நீங்க சொல்ல வரது புரியுது சார். மேபி இப்ப ட்ரேடிங்க்குள்ள வரேன்.
ட்ரேடிங்கில் என்ன வகையான கேட்டகரிஸ் இருக்குது? இப்போ குறிப்பாக அதிகம் ஏமாறக்கூடிய கேட்டகரி எனக்கு மேபி ஏன்னா நான் அதை பெருசாக இன்வால்வ் ஆனாலும் ஒன்று ஆரம்பத்திலே சொன்னேன். இன்ட்ராடே ட்ரேடிங்கில நெறைய மணி லாஸ் ஆயிட்டு, அதையே ஒரு கேம்பிளிங் மாரி அடிக்ட் ஆகக்கூடிய சில நபர்கள் நெறைய பேர்ட்ட நான் கேட்கும்பொழுது இதுதான் சொல்றாங்க. இந்த ட்ரேடிங்கில எத்தன வகை இருக்கிறது? என்ன ட்ரேடிங் பண்ணக்கூடாது? ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இல்ல. நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்க சைட்லயே நான் கரெக்ட் பண்ணி அதாவது நீங்க கேட்கும்பொழுது எதுல ஏமாறுறாங்க அப்படிங்கிறது. ஆமா. ஓகே. இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நஷ்டமாகிறது வேற, ஏமாறுறது வேற. ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்ல நஷ்டமாகிறது வேற, ஏமாறுறது வேற. நான் ஏமாறுறது அப்படிங்கன்னா எதுனா, அ அவன் டிப்ஸ் குடுக்குறான். ம். ஓகே. எனக்கு பங்குச்சந்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. 7,000 10,000 குடுத்தா அவங்ககிட்ட டிப்ஸ் வாங்கி குடுப்பேன். இது 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 ம். ஏமாறுறது. ஒருத்தர்கிட்ட பணம் குடுத்தா அவன் ட்ரேட் பண்ணி எனக்கு மாசம் 10,000 ம். ரூபாய் தர்றான். இது ஏமாறுறது. இந்த மாரி ஏமாறுறது ஸ்கேம் அப்படிங்கிறது அது பெரிய கேட்டகரி. ஓகே. அது 10 நாள் உட்கார்ந்து நம்ம பேசலாம். ஓகே. இப்ப இங்க வரேன் நீங்க கேட்ட கேள்வி. இது ம். நஷ்டமாகிறது. ம். ஓகே. இங்க நான் ஸ்டாக் மார்க்கெட்ல நஷ்டமாகிறது. ஸ்டாக் மார்க்கெட்ல நஷ்டம், லாபம் அப்படிங்கிறது எல்லா தொழிலும் இருக்க மாரியுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப நான் ஒரு கடை போடுறேன். அன்னைக்கு 2 நாள் தொடர்ந்து மழை, வியாபாரம் ஆகாது. எனக்கு கரண்ட் பில் இருந்து எல்லாமே நஷ்டம் தான். ஸோ நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்தோட தான் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அ நஷ்டமாகிறது எதனால நஷ்டமாகுறேன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை 2ஆ பிரிச்சுக்கிறேன் நான். ஒண்ணு ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நஷ்டமாகும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நாலேட்ஜ் அல்லது இன்டெலிஜென்ஸ் பற்றாக்குறையினால நஷ்டமாகும். 2வது பயாஸ்னால நஷ்டமாகும். அதாவது எனக்கு பங்குச்சந்தைக்குள்ள பணம் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவன் சொல்றான், இவன் சொல்றான், நான் வீடியோ பார்க்குறேன். ஏதோ ஒண்ணு பார்த்து பணம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருச்சு. பங்குச்சந்தையில ஒரு பெரிய அட்வான்டேஜ் அல்லது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னா, ஒரே நாள்ல நீங்க அந்த தொழில தொடங்கிற முடியும். உங்களுக்கு டைம் குடுக்காது பங்குச்சந்தை. நீங்க பொட்டிக்கடை ஆரம்பிக்கணும்னாலும் கூட ஒரு 15 நாள், 20 நாள் ஆகும். டைம் குடுக்கும். அந்த ப்ராசஸ்ல என்ன ஆயிரும்னா, நீங்க ஒரு கட்டத்தில இது நம்மளுக்கு ஒத்து வரும், ஒத்து வராதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. ம். நீங்க 4 நாள் அலைஞ்சு ஒரு 2 பொட்டி கடைக்காரங்கிட்ட பேசுவீங்க, முடிவுக்கு வந்துருவீங்க. ஆனா பங்குச்சந்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட்டிங்ல எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இன்னைக்கு ஆரம்பிக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அப்படி லேப்டாப்ப தொறந்து அப்படி ஓப்பன் டீமேட் அக்கவுண்ட்னா ம். 1/2 மணி நேரத்தில டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் ஆகி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ அந்த வேகம் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அ தட அதாவது அதுதான் டிஸ்அட்வான்டேஜுமே, அதுதான் அட்வான்டேஜுமே. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறோம். உள்ள போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் ஏதோ ஒண்ண வாங்குறேன், ஏதோ ஒண்ண விக்கிறேன், லாபமோ, நஷ்டமோ வருது. இந்த பங்குச்சந்தையில எனக்கு இதுவரைக்கும் அது புரியல. டிசைனே அப்படித்தானா அப்படின்னு பிகினர்ஸ் லக்ன்னு ஒண்ணு நடக்கும். ம். எவன் பங்குச்சந்தைக்குள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3ல ஏதோ ஒண்ணு பணம் கிளிக் ஆயிரும் நல்லா. கிளிக் ஆகும். ஏன்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா போட்டோம்னா, ஆஹா! ஆ, என்னடா இவ்வளோ காசு வருதே! அப்டி. ஆமா. ஏதோ ஒண்ணு பண்ணுவான், ஏதோ ஒண்ணு பண்ணுவான். அப்புறம் 4வது, 5வது தடவ நஷ்டமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது இது போய் உள்ள போய் அப்படியே சிக்கல்ல மாட்டி அப்படியே அ கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு கிரெடிட் கார்டு லோனுன்னு நடு ரோட்டுக்கு வந்து வாழ்க்கைய நாசமாக்கி வெறுத்தது. நம்மள வாழ்நாள் ஃபுல்லா உட்கார வச்சு அதெல்லாம் பெரிய கொடூரமான கதைகள் அதெல்லாம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரேடிங்குள்ள வரும்பொழுது, நெறைய வகையான ட்ரேடிங் சிஸ்டம் வந்து மார்க்கெட்ல இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங்னு இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங்னா அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே இங்கே வித்துறது. விக்குது. அடுத்து பொசிஷனல் ட்ரேடிங்னு இருக்கு. பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னா, வாங்கி 1 மாசத்துக்குள்ள வச்சிருந்து விக்கிறது. ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னா, அது ஒரு 3 மாசம் ம். வரைக்கும் போகும். அப்புறம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட், அப்புறம் லாங் டைம் லாங் டர்ம். இன்வெஸ்ட்மென்ட், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங்கு. இப்போ புதுசா இவனுங்க ஒரு 5, 6 வருஷமா ஸ்கேல்பிங்ன்னு ஒண்ணு பண்றாய்ங்க. ம். அதெல்லாம் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அப்படியே ஸ்கேல்பிங் அப்படின்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணக்கூடிய விதம் எப்படின்னா, பணம் பெருசா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்லலாம் வந்து ஒரு டைம் இருக்கான்னு தெரியல. ஷார்ட்டா ம். சொல்லிடுறேன். ஒரு முக்கியமா அவேர்னஸ் அது தேவை. முதலலாம் வந்து புரோக்கரேஜ் நிறுவனங்கள் மூலியமா தான் நம்ம பங்கு சந்தையில் ட்ரேட் மூவ் ம். பண்ணுவோம். முதல்ல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்ன பண்ணும்னா, நம்ம வாங்குற பணத்திற்கேற்ப புரோக்கரேஜ் போடுவாங்க. ம். வாங்குற பணத்திற்கேற்ப புரோக்கரேஜ் போடுவாங்க. எத்தன ரூபாய்க்கு வாங்குறனோ அதுக்கேத்த மாரி புரோக்கரேஜ் போடுவாங்க. அப்ப லேட்டரா புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எவாலுவேட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது, அவன் என்ன பண்றான்னா, ஃபிளாட் புரோக்கரேஜ்ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரான். நீ ஒரு தடவ வாங்கிக்கும் பொழுது எனக்கு ஒரு ரூ. 20 புரோக்கரேஜ் குடுத்துரு. விக்கும்பொழுது எனக்கு ரூ. 20 புரோக்கரேஜ் குடுத்துரு. நீ எத்தன ரூபாய்க்கு வாங்குற, எத்தன ரூபாய்க்கு விக்கிறேங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறான். இந்த எவாலுவேஷன்ல இது ம். நடக்குது. ஓகே. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன், எவ்வளோ ரூபாய்க்கு விக்கிறேங்கிற பிரச்சனை இல்ல. ஒரு தடவைக்கு புரோக்கரேஜ் வந்து ரூ. 20 தான். அதனால இப்ப ஸ்கேல்பிங் அப்படிங்கிற ட்ரேடிங் மெத்தட் வந்து பெரிய அளவுல வளர ஆரம்பிக்குது. என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு ஒரு 10,000 கோடி, 20,000 கோடின்னு பெருசா வாங்குறது. ஓகே. பெருசா வாங்குறது. ஏன்னா புரோக்கரேஜ் ரூ. 20 தானே. பெருசா வாங்குறது. வாங்கிட்டு 50 பைசா அல்லது ரூ. 1 லாபம் வந்தோனே வெளிய வந்துர்றது.
ஓகே. இப்போ குவான்டிட்டி அதிகமா இருக்கிறதுனால எனக்கு என்ன தெரியும்னா, லாபம் ரொம்ப ப்ராஃபிட் கொஞ்சம் இருக்கு அதிகமா அதிகமா இருக்கு. தெரியும். இது ஏதோ பெரிய சக்சஸ்ன்னு நெனச்சுக்கிறாங்க. இது பேர் ஸ்கேல்ப் பண்றது. குவான்டிட்டி அதிகமா வச்சுட்டு 5 பைசா 10 பைசாக்கு வெளிய வாங்கிட்டு வர்றது. இதுல எங்க பிரச்சனை வரும்னா, நம்ம மாசம் ஃபுல்லா உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற மாரி அந்த 5 பைசா 10 பைசா போட்டு சேர்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான். ஒரு தடவ என்ன ஆகும், நம்ம அதே கால்குலேட் பண்ணிட்டு போவோம். போன உடனேயே அந்த ரூ. 1 50 ஏறாம ரூ. 1 இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளிய வருவான்னு நெனைக்கிறீங்க, வெளிய வர மாட்டான். 2 நிமிஷம் உட்கார்ந்து பார்ப்பான். அப்புறம் என்ன ஆகும், அது ரூ. 2 இறங்குனோனே குவான்டிட்டி அதிகமா இருக்கிறனால லாஸ் ரொம்ப பெருசா இருக்கும். பெருசா அவனுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு மனசு வராது வெளிய வர்றதுக்கு. ஏன்னா, மார்க்கெட்ல பிஹேவியரல் ஃபைனான்ஸ்ல முக்கியமான பிரச்சனையே லாஸ் அவர்ஷன். லாஸ் அவர்ஷன்னா என்னன்னா, நான் நஷ்டத்த பார்த்து எப்பவுமே பயப்படுவோம். ஒரு ரூ. 100 இல்ல ரூ. 1000 ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, அது லைட்டா கம்மியாச்சுன்னா, வந்த பணம் கை விட்டு போயிருமோன்னு உடனே வித்துட்டு வெளிய வருவோம். ஆனா நஷ்டத்த பார்க்கும்பொழுது, அந்த நஷ்டத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வரவே வராது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லாபம் வந்தோனே வெளிய வந்துரலாம். இல்லாட்டி நட்டம் கண்டமையா வெளிய வந்துரலாம் அப்படின்னு உட்கார்ந்து என்ன பண்ணுவான்னா, அந்த நஷ்டத்த ரூ. 1000 எல்லா நஷ்டமும் பங்குச்சந்தையில ரூ. 1 தான் தொடங்கும். அந்த ரூ. 1 தான் அது ரூ. 1,00,00,000 மாறும். அப்போ அந்த பெரிய குவான்டிட்டில என்ன ஆகும்னா, ஒரு ரூ. 2 இறங்குனோனே நஷ்டம் அவனுக்கு பெருசா தெரியும். அவனுக்கு அந்த நஷ்டத்த பார்த்து ஒரு பயம் ஏற்படும் நம்மள அறியாம. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்ன்னு வெயிட் பண்ணி பார்த்து, அதுவரைக்கும் அவன் மாசம் ஃபுல்லா அந்த ரூ. 1 ரூ. 2 எடுத்து சம்பாரிச்சது எல்லாத்தையும் சொத்து மொத்தம் அந்த ஒரே ட்ரேட்ல காணாம போயிருவான். இந்த வகை ஸ்கேல்பிங்ல தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அதிகமான பேர் லாஸ் ஆகுறாங்க. ஏன்னா அவன சொல்லி உள்ள கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி உள்ள கூட்டிட்டு வருவான் அந்த ஸ்கேல்பிங்? ஒன்றும் இல்ல. இப்படி போய் அப்படி. இப்படி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பெருசாலாம் வெயிட் பண்ண வேண்டாம். ரூ. 1ங்க. ரூ. 1 அந்த ஸ்டாக் ஏறாதா? இத கவுண்ட் பண்ணி சொல்ற மாரி ஆயிப்போயிரும். அந்த ஸ்டாக் ரூ. 1 ஏறாதடா. இப்படி வச்சு அப்படிதான் அவன் சொல்லுவான். அது ஒரு 4, 5 நாள் என்ன ஆகும்னா, அவன் ரூ. 1க்கு தான் ஏம் பண்றாங்கறதுனால ரொம்ப கம்மியான விலையா இருக்கும். பெரிய குவான்டிட்டி போயிட்டு வரும்போது இப்படி போயிட்டு இப்படி வந்தா 10,000மா 20,000மான்னு இருக்கும். ஒரே ஒரு லாஸ் ஒட்டுமொத்த அழிஞ்சிடும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மாட்றதெல்லாம் இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங் மெத்தட்லாம். இப்போ நீங்க கேம்பிளிங்கான்னு கேட்டீங்கல்ல, இதுதான் அது. இதுதான் அந்த கேம்லிங். அந்த நஷ்டத்த தாங்கிக்க முடியாம அடுத்தடுத்து அதிலே இன்வால்வ் ஆகி அது மேலும் அதிகரிக்குமாங்கிற ஒரு உள்ள இல்ல டீப்பா இது பயாஸ். நஷ்டத்த அந்த ரூ. 1 2 ரூபாய்க்காக உள்ள போயிட்டு மங்காத்தாடுற மாரி புரியுது, பண்றாங்க. அது புரியுது. ப்ராசஸ் அதான் ஆஃப் சொல்றேன். ட்ரேடிங். ப்ராசஸ் ஆஃப் ட்ரேடிங். மேபி இந்த மாதிரி ட்ரேடிங்க தான் நீங்க கேம்லிங்கோட ஒப்பிடுவீங்களா? ஆமா. இது இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நான் சொன்ன மாரி லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணலாம். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணலாம். ஸ்கேல்ப் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் பண்ணலாம். நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து தான் இங்க விஷயமே. புரியுது. ஓகே. நான் எதை டிபெண்ட் பண்ணி பண்றேன்? ரூ. 1 ஏறாதான்னு நான் யோசிக்கிறேன்ல. ம். நான் லக்க டிபெண்ட் பண்ணி இறங்குறேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட லக்க டிபெண்ட் பண்ணி உள்ள இறங்கும் பொழுது, அத நீங்க கேம்பிள் கூட ஒப்பிடுறீங்க. ஸோ இதனால தான் நான் ஆரம்பத்துல கேட்டேன். லக் ஆர் ஸ்கில் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்ல. இதுக்காக தான் கேட்டேன். மேபி லக்குன்னு நம்புறவங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல பெரிய ஏர்னிங்ஸ் எடுக்கணும்னு நெனச்சா, அந்த லக் ஃபெயிலியரா மாறி உங்கள ரொம்ப ஒரு பேட் ஃபேஸ் கொண்டு போயிரும். நீங்க பியூர்லி ஸ்கில் அண்ட் முழுக்க முழுக்க நாலேஜபிளா நீங்க கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா, ஒரு லாங் டேர்மா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டபிளா உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஆமா. ஸோ இதுதான் நம்ம ட்ரேடிங்லயே டிஃபரன்ஸ் நான் எப்படி கையாளுறேங்கிறத. இப்போ ஸ்டாக் கேள்வி உங்களுது எங்க நான் அங்க மாறுபட்டேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் எ கேம்பிளிங். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எ பிசினஸ். ஹவ் ஐ ஆம் ஹேண்ட்லிங் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் கேம்லிங் இல்ல. இல்ல. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன பகுதியை நம்ம அதை எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து நான் எதை எப்படி கையாளுறேங்கிறத பொறுத்து தான். அப்படின்னு நீங்க என்ன அது எல்லாத்துக்குமே நீங்க பொறுத்துலாம். துணிக்கடை கேம்பிளிங்கா? இல்ல. துணிக்கடை பிசினஸ். துணிக்கடையை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்? நிறுத்தி ஒண்ணுதான். அதை நீங்க குளிருங்காயெல்லாம் கொளுத்தி வச்சு காயமாக்கிக்கலாங்கிற அந்த மாதிரி கதை மாதிரி தான் தான் இருக்கு. ஓகே. அப்போ இங்க தான் பெரிய பெரிய நஷ்டங்கள்லாம் கிரியேட் ஆகுது. அப்படி இப்படி போய் இப்படி வந்தாலும் பங்குச்சந்தை பண்ண முடியாது. சார் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம்? பிசினஸ் பண்ணக்கூடிய இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே. எக்ஸாக்ட்லி. இது நல்லா இருக்கு. நம்ம பிசினஸ் பண்ற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டா அது புரியுது. பண்றோம். ஓகே. மேபி சார் நான் இன்னைக்கு இடையில இருந்து ஒரு கொஸ்டின் பம்ப் அண்ட் டம்ப் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன அது மீனிங்? ஏன்னா ஒரு இத வந்து இது இங்கிருந்து நீங்க ட்ரேடிங் லாஸ்ட் இங்க ஸ்கேம்குள்ள வந்துடுறதே. ஓகே. இது ஸ்கேம். இது ஸ்கேம்குள்ள வந்துருவோம் நம்ம. இந்த பம்ப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது ஸ்கேம். நார்மலா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரிலையன்ஸ், இந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா? இதுல வந்து மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், HNI கிளைண்ட்ஸ்னு நம்ம மிகப்பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இந்த ஸ்டாக்குகளை கையாளுவாங்க. இந்த மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இந்த பம்ப் அண்ட் டம்ப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல வந்து பெரிய பெரிய நிறுவனங்களும் ஈவன் கவர்மெண்ட்டையும் கூட அதுல பங்குகள் வச்சிருக்கும். ஆனா இது போக சின்ன சின்ன குட்டி நிறுவனங்கள் இருக்கும். ஓகே. ஒரு இப்போ நீங்க ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப பெருசு. ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு.
அந்த ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டலில் நீங்கள் பம்பவுண்ட் டவுன் பண்ணணும்னா ரிலையன்ஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம், உங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வேணும். அங்கே பாசிபிள் இல்லை. ஆனால் சின்ன கம்பெனிகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரமாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ரூ. 1, ரூ. 2, ரூ. 10 மாதிரியான கம்பெனிகள் ஓரமாக இருக்கும். இதை ஒருத்தன் வெறுமனே 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா வச்சுட்டு இந்த ஸ்டாக்கோட விலைகளை பம்ப் அண்ட் டம்ப் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குதுன்னா அந்த பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டான். அந்த கம்பெனிக்காரனுக்கே தெரியாது அந்த கம்பெனி என்ன நடக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனி ஏதோ ஒன்று பங்குச்சந்தையில் மூலையில் இருக்கக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்குவான். ஓகே, அப்படி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இந்த ஸ்டாக்கோட விலை இந்த கம்பெனி மிக உச்சத்தில் போக போகுது, உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேருந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன ஆதாரமாக காமிப்பானா, அந்த ஸ்டாக்ல வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் மாதிரி யாருமே கிடையாது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. அதனால இவன் 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் அது என்ன ஆகும்னா, அது ₹1 ஈஸியாக ₹10 போயிடும். அவன் தேர்ந்தெடுக்கிற கம்பெனியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹5 ₹10 இருக்கக்கூடிய கம்பெனி தான் தேர்ந்தெடுப்பான். ₹1000 இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ₹2000 போகிறது ரொம்ப சிரமம். ஆனால் ₹5 ஸ்டாக்கு ₹10 ஆகுறது ஈஸி. ஆனால் ரெண்டுமே 100% தான். இவன் பேசுனது எப்படி பேசுவான், அதையே ₹5 ₹10 போச்சுன்னு பேசுவான், 100% ரிட்டர்ன்பா. ஓகே ஓகே, உருப்படாத ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதில் பெரிய அளவில் ஸ்டாக்கை வாங்குறது, அது வாங்கணுன்னே அது ஈஸியாக ₹5 ₹10 போகும். இப்போ இந்த ஸ்டாக்கு 10 நாளில் 100% ரிட்டர்ன், இது இப்போயே வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லைன்னா இது இன்னொரு 1000% போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜந்தாவை சோசியல் மீடியா, எஸ்எம்எஸ், நுண்ணுணர்வுன்னு எல்லா இடங்கள்லையும் பெரிய அளவில் அதை பரப்புவாங்க. இது நம்மால் பார்த்தானா அப்படி பார்ப்பான், என்னது 20 நாளில் 100%? உடனே ஓப்பன் பண்ணி சார்ட்டெல்லாம் பார்ப்பான், பார்த்து ₹5 ₹10 போயிருக்கு. ₹10 போயிருக்கும். 7 நாள்ல இவ்வளவு ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ்வளோதான். உடனே நம்மால் அங்கிட்டு இருந்து எல்லா பணத்தையும் புறக்கி, அது ₹10 தானே, அதனால வாங்கி இருக்கு ஒரு ₹1000 ₹2000 இப்படி ஒருத்தரும் 1000 நிறைய பேர் உள்ள வாங்க ஆரம்பிப்பான். இப்ப வாங்க ஆரம்பிக்கும் பொழுது ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தான்ல, அவன் இவங்க கரெக்டா வித்து போட்டு வெளியே வந்துடுவான். இவங்க வாங்கினதுக்கு அப்புறம் விற்கிற ஆள் இருக்கு, மறுபடியும் வாங்குற ஆள் இருக்காது. அதுக்கப்புறம் காணாம போய் இது போயிடும். இதுதான் ஆக்சுவல் சினாரியோ. இந்த பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிறது சில பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய கம்மியான விலைகளில் எஃப்ஐஎஸ்டிஎஸ் யாருமே அணுகாத, போடா இதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு குப்பை நினச்சி விடக்கூடிய ஸ்டாக்குகளில் இது நடக்கும். ஓகே, இது என்ன ஆகும்னா மேனிப்புலேட் பண்ணும். அவன் பேசும்பொழுது 100% ரிட்டர்ன்ஸ், 200% ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு, டெய்லி ஏறிக்கிட்டே இருக்கு சார் அப்படிமா. இதுதான் இந்த சினாரியோ. எதுக்குமே அறிவு தான் வேணும் நம்மளுக்கு, இதை பற்றின புரிதல் வேணும். இதை நம்ம படித்தா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி வேற என்னென்ன ஸ்கேம்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு? இந்த பம்ப் அண்ட் டவுன் பார்க்குறீங்க இல்லையா, அப்புறம் வந்து இந்த டிப்ஸை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ். ஓகே, அது வந்து பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. நான் டிப்ஸ் தரேன். ஆமாம். ஓகே, இதில் வந்து டெலகிராம் குரூப்லாம் கிரியேட் பண்ணுவாங்களே. இப்போ 2-3 வெரைட்டியெல்லாம் இருக்குது இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னன்னா, நீங்கள் ஒரு மாதம் ₹10,000 கொடுத்துட்டிங்கன்னா அவன் டெய்லி டிப்ஸ் தருவான். ஆப்வியஸ்லி நீங்கள் டிப்ஸ் மாதம் பணம் கூட கொடுக்கணும். இந்த ஸ்கேம் எப்படி நடக்கும்னா, அவனுக்கு பங்குச்சந்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த டிப்ஸ் கொடுக்குறவனுக்கு பங்குச்சந்தைகளை பற்றியெல்லாம் பெருசாக நாலேஜோ இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவன் ஒரு 10 பேர்த்து பிடிப்பான், 5 பேர்த்த வாங்க சொல்லுவான், 5 பேர்த்த விற்க சொல்லுவான். 5 பேர்த்துக்கு ப்ராஃபிட் வந்து 5 பேர்த்துக்கு லாஸ் வரும். 2 பேரும் பணம் கொடுத்துருப்பான். லாஸ்ட்டு வந்தவன் கோவிச்சிட்டு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, இன்னொரு 5 பேர்த்த பிடிச்சி இவன் 5 பேர்த்துக்கு வாங்க சொல்லுவான், மறுபடியும் இன்னொரு 5 பேர்த்துக்கு விற்க சொல்லுவான். அதுக்கு ஒரு டெலிகாலிங் டீம் இருந்தால், எம்எல்ஏ மாதிரி சொல்லுங்க, டெலிகாலிங் டீம் இருந்தால் போதுமானது. ஓகே, இதுலேயே இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், காசெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். தட் இஸ் அ பேட் ஹேபிட். நாங்களாம் ரொம்ப நேர்மையானவர்கள். இப்போ லேட்டஸ்ட் எப்படின்னா, நான் டிப்ஸ் கொடுக்குறேன், நீ வாங்கு, வர லாபத்தில் எனக்கு பாதி கொடுத்துரு. இப்போ அதே கான்செப்ட் தான். 10 பேர்த்த பிடி, 5 பேர்த்துக்கு வாங்க சொல்லு, 5 பேர்த்துக்கு விற்க சொல்லு, 5 பேர்த்துக்கு லாபம் வந்துடும். லாபம் வந்தவன் அதில் 2-3 கோடீஸ்வரன்லாம் இருந்தாலும் நிறைய அமௌண்ட்டே தேரும். வர லாபத்தில் பாதி கொடுத்துருவான். ஏன்னா அடுத்த நாள் அவனுக்கு மறுபடியும் டிப்ஸ் வேணும். இப்போ அவன் சொன்னது லாபம் வந்துருச்சு, அதனால் அவனுக்கு நம்பிக்கை வந்துடும், பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி இது ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் உண்மையாலுமே அந்த டிப்ஸ் கொடுக்குறதுக்கு மார்க்கெட் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. இது மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் எப்போ போல் 10% நாங்கள் பங்குச்சந்தையில் முறையீடு செஞ்சு உங்களுக்கு 10% தரோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கில் ஸ்கேம்ஸ் போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் ஏகப்பட்டது பிரமிட் ஸ்ட்ரக்சரெல்லாம் அங்கே தான் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏஐ ஸ்கேம். ஆக்சுவலாக நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனே வந்து ஏஐல பேசுவாங்க. கவர்மெண்ட் ஹஸ் இன்ட்ரோடியூஸ்ட் தி ஸ்கீம். இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த இன்னைய காலகட்டத்தில் அந்த நிறுவனத்தோட சிஇஓ பேசுகிற மாதிரி அந்த ஏஐ மேனிப்புலேஷன் நடக்குது இல்லையா, அது எந்த அளவுக்கு பெரிய அபாயமாக பார்க்குறீங்க? நேற்று கூட நான் ஒரு மெசேஜ் எடுத்து காமிக்கிறேன்.
அதை நம்புறாங்கன்னா மக்கள். என்னன்னா இந்த டெக்னாலஜி வந்து ஏஐ வந்து சடனா அடிச்ச மாதிரி அடிச்சிருச்சு. எது ரியாலிட்டி, எது டூப்ளிகேட் வீடியோ அப்படிங்கிறதையும் கூட இங்க புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. அது சடனா மூவ் ஆகுது. ஏன்னா இப்பதான் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து Instagram, YouTubeல முழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சடனா எது நம்ம கேள்விப்படாத ஒரு ஏஐ ப்ரொஃபைலுக்கு 1000 பேர் ரெக்வெஸ்ட் குடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்ட கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது இன்னும் அத டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய அந்த அந்த பக்குவம் இன்னும் வரல. இது பெரிய ஸ்கேமா போயிட்டு இருக்கு. இத விட பெரிய ஸ்கேம் என்னன்னா டூப்ளிகேட் ஆப் ஸ்கேம் இப்போ. இப்போ நீங்க பங்குச்சந்தை துறையில இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ் நிறுவனம் தெரியும். ஜிரோதா நிறுவனம் தெரியும். ஷேர்கான் இந்த மாதிரி 4, 5 நிறுவனங்கள் தெரியும். இந்த நிறுவனங்கள நீங்க சொன்ன உடனே இது பங்குச்சந்தையில இருக்கிற நிறுவனம் தான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் கூப்பிட்டு ஜிரோதா நிறுவனத்துல இருந்து பேசுறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அங்கேயே டவுட் கிளியர். என்னன்னா, இது தெரிஞ்ச நிறுவனம். அடுத்தது இந்த ஜிரோதா நிறுவனம் வந்து முக்கியமான ஸ்பெஷல் இன்வெஸ்டர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உனக்கு இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்னாவே என்னன்னு தெரியாது. அது ஏதோ பெரிய ஆளுகள் கொடுக்குற அக்கௌண்ட்னு நினச்சிக்கிறான். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டாக் பங்குச்சந்தைகளுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கி 500% இது வந்து ஜிரோதா செலக்ட் பண்ண சில கஸ்டமருக்கு மட்டும் தான். முதல்லலாம் வந்து சார் உங்களுக்கு டூரிஸ்ட் பேக்கேஜ் கூப்பன் ஸ்கேம் எப்படி நடந்ததோ உங்க நம்பர் லக்கி நம்பரா செலக்ட் ஆயிருக்கு, லக்கி டிரா, அந்த ஸ்கேமோட வெர்ஷன்ஸ்ல இது வந்து நவீன காலத்துல நடக்குது. ஆமா. இப்போ என்னன்னா ஒரு ஆப் போட்டிருப்பான். ஜிரோதா அப்படியே தான் இருக்கும். லோகோல பச்சை கலர் ப்ளூ கலர் போட்டிருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்கும். இவன் போவான், பணத்தை போடுவான். அது ஆப்ல என்ன பெனிஃபிட், என்ன பெரிய கான்செப்ட்னா, ஆப் அவன் தான் கண்ட்ரோல் பண்றான். நீங்க பணத்தை போடுவீங்க. டெய்லி என்னன்னா உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி நிஜமாலுமே 500% லாபம் வந்த மாதிரி அந்த பணம் அதிகரிச்சுக்கிட்டே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. அதிகரிச்சுட்டே காமிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க பணம் எடுக்கலான்னு கேட்பீங்க. எடுக்கலான்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், சார் ஒன்றும் இல்லை, இன்னொரு ஐபிஓ அடுத்த வாரம் வருது. அதில் 1000% லாபம். 1000% லாபம். என்னன்னா அமௌண்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் போட்ட ஒரு 10 லட்சம் ப்ராஃபிட் தான் சேர்த்து 50 லட்சம் இருக்குது. இன்னொரு 20 லட்சம் போட்டிங்கன்னா அந்த ஐபிஓ வாங்கிடலாம். அது ஒரு மாதத்தில் அது ப்ராஃபிட் தந்துடும். 1,50,00,000 கோடி சார், 1,50,00,000 கோடி சார், ஒட்டுக்கா நீங்கள் 20 லட்சம் 1,50,00,000 கோடி சார் அப்படின்ட்டுருவான். நம்ம ஆளும் பணத்தை புரட்டி உள்ள பணத்தை கொடுத்துருவான். வரும் போட்டதுக்கப்புறம் அந்த ஆப்பில் அது 1,50,00,000 கோடின்னு காமிக்கும். இப்போ பணத்தை எடுக்கலாம்னு ஆசையாக இருக்கும்ல. போனால் சார் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டா சார், இப்போ டேக்ஸ் பே பண்ணி தான் சார் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுக்க முடியும். இங்கே 1,50,00,000 கோடி ரூபா இருக்குது. 1,50,00,000 கோடி ரூபாய்க்கு 30% டேக்ஸ் சார். நீங்கள் அந்த டேக்ஸ் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டுட்டீங்கன்னா நான் பணத்தை வித்ட்ரா பண்ணிடுறேன் சார். இது ஒரு பெரிய ஸ்கேமு. நிறையா மக்கள் இழந்துக்கிட்டு இருக்காங்க. இது போக இப்போ ரீசெண்டாக ஒரு கிரிப்டோ கரன்சி பேர்லேயே, பெல்டெக்ஸ் மாதிரியான கிரிப்டோ கரன்சி பேர்லேயே பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிக்காரனுக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இவனா ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ குப்பை மாதிரி ஸ்கேம் சார். பங்குச்சந்தை மேலே உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்களா படித்து நீங்களா பண்ணுங்க. அது உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது. எதிர்காலத்துக்கு அது ரொம்ப தேவை. இந்த மாதிரி போய் மாட்டும் பொழுது தான் இந்த மாட்டினவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, ஏமாத்தினவன் திட்டுறது இல்லை, பங்குச்சந்தை திட்ட ஆரம்பிச்சிடுறான். அங்கே ஸ்கேம் பண்ணுறாங்கப்பா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு 10 லட்சம் போச்சுப்பா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு 20 லட்சம் போச்சுப்பா அப்படின்றான். நீ இங்கே ஸ்கேம் இது என்னது? இப்போ கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் தானே ரன் பண்ணுது. இட்ஸ் ரன்னிங்ன்றது ஒரு செல்ஃப் கவர்னிங் பாடி, செபி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கவர்னிங் பாடிகளை தானே ரன் பண்ணுது. கவர்மெண்ட் என்ன நம்ம ஏமாத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா? இல்லை அப்படி ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு போயிட முடியுமா இங்கிறது? தட் இஸ் நாட் பாசிபிள். நீ ஏமாறுறது வேற, பங்குச்சந்தை வேற. உனக்கு பங்குச்சந்தையில் ஆர்வம் வந்துச்சுன்னா நீ படித்து பண்ணிக்க. படித்து பண்ணுறதுக்கு உனக்கு டைம் வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இருக்கு, அதை அப்ரோச் பண்ணுங்க. எவனோ ஒருத்தன் வந்து 10% தரானா அவங்ககிட்ட பணம் கொடுக்கறது, எவனோ ஒருத்தர் கூப்பிட்டு இன்ஸ்டிடியூஷன் அக்கௌண்ட்னா பணத்தை கொடுக்கறது, இங்கே என்னென்ன வகையான ஸ்கேம்ஸ் எல்லாம் சார் இன்னைக்கு நம்ம டெலிகாலிங்கில் அது ஏஐயில் பொண்ணு பேசுதா இல்லை ஒரிஜினல் பொண்ணாங்க கூட தெரியல. 10 நிமிஷத்தில் கன்வின்ஸ் பண்ணி பணத்தை வாங்கிடுது சார். நீங்கள் எல்லாம் எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா அது அந்த துறையை தான் அது
டேமேஜ் பண்ணுது. டேமேஜ் மேபி பண்ணுது. நீங்கள் ஏமாந்து விட்டு என்டையரா அந்த துறை மீதே தவறு இருக்கும் போல ஆமா. ஒரு பிரதிபலனை அதனால வந்து உண்மையாலுமே அதனால் பயன்பெற காத்திருப்பவர்கள் கூட ஒரு ஒரு பயத்துல தயக்கத்திலயும், பயத்திலயும் வெளியே வெளிய போயிட போயிர்றாங்க. சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஐ மீன் நீங்க சொன்ன மாரி அந்த டாக்ஸ நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னீங்க. சமீபத்தில அது ரொம்ப பெரிதா இருக்கிறது. நீங்க அந்த பணம் உங்களோட இதுல இருக்கு. நீங்க டாக்ஸ கட்டிட்டீங்கன்னா அந்த பணத்த எடுத்துறலாம் சார்ன்னு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40,00,000 45,00,000ன்னு பலரிடம் ஏமாத்தப்பட்ட ஆமா. அந்த கேஸ்லாம் ரிஜிஸ்டர் ஆனதை நானே பார்த்தேன் சார். எனிவே சார் இப்ப இது சார்ந்து நீங்க நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு தேவை? மியூச்சுவல் ஃபண்டுல நாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்? அ எத்தன ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ்னா எத்தன வருடம் எடுத்துக்கலாம்? அதில இருக்கக்கூடிய ஸ்கேம்கள் என்ன? எனக்கு இத மட்டும் தனியா ஒரு 10 நிமிடம் அழகா சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ டைரக்ட்டா எனக்கு பங்குச்சந்தை படிச்சு, அதை புரிஞ்சு, அதில முதலீடு பண்றதுல எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அது அதுக்கான நேரம் இல்ல. அப்படிங்கிற பொழுது, நம்ம அணுக வேண்டிய ஒரு துறை தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் துறை. ஓகே. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நீங்க என்னமோ பெருசாலாம் அது கற்பனைலாம் பண்ணிக்க வேண்டாம். அது ரொம்ப சிம்பிளா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து பங்குச்சந்தை தெரியும். ஓகே. எனக்கு நல்லா பங்குச்சந்தை தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா, எனக்கு முதலீடு பண்றதுக்கு என்கிட்ட காசு கம்மியா இருக்கு. இல்ல என்கிட்ட இருக்கு. நான் என்ன நெனைக்கிறேன், அ மக்கள்ட்டலாம் பணம் வாங்கி, பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணி, அ அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மக்களுக்கெல்லாம் பிரிச்சு குடுக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். இது தப்பா என்ன? அப்படிலாம் பெரிய தப்பான விஷயம் மாரி தெரியாதுல்ல. இத இப்படி பண்ணுனா, செபி அங்கிருந்து குச்சி தூக்கிட்டு வருவாய்ங்க. செபி என்ன சொல்லணும், "நீ ம். யார்றா அது போய் ம். மக்கள்கிட்ட பணம் வாங்குற? நீ என்ன பேங்கா? இல்ல நீ ஒரு கவர்மெண்ட்டா? என்ன நீ யார் போய் மக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு?" சப்போஸ் நீ இப்படி பண்ணுவோம்னு நெனச்சீனாலுமே, நீ எப்படி பண்ணணும்னா, நீ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பி. ம். நீ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பி. அந்த ட்ரஸ்ட்ட எனக்கு கீழ கொண்டு வா. என்கிட்ட செபி என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணு. அந்த ட்ரஸ்ட்ல நான் சொல்ற மாரி ஒரு 15 இண்டிபெண்டன்ட் டைரக்டர் உள்ள வை. உன்ன ஒருத்தன் நம்பியெல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. 15 இண்டிபெண்டன்ட் டைரக்டர உள்ள வை. மக்கள்கிட்ட அந்த ட்ரஸ்ட்ல இருந்து தான் நீ பணத்த வாங்கணும். அப்புறம் உன் ட்ரஸ்ட்டுக்கு கீழ ஒரு ம். ஏஎம்சி ஆரம்பி. ஏஎம்சின்னா அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி. அதுதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு சொல்றோம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு நான் சொல்றோம். அப்புறம் அந்த அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிக்கு பணத்த பாஸ் பண்ணு. அங்கிட்டு ஒரு 40 பேர்த்த வேல வை. அவனுக்கு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தன வையி. அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இவ்வளோ அனுபவம் இருக்கணும். அவன் பார்த்து சொல்லட்டும் எதுல அ பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அவனுக்கு கீழ ஒரு மேனேஜ் டீம் வை. அதையே மக்கள்ட்ட சேர்க்கறதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஒரு சேல்ஸ் டீம்ஸ் வை. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல செபி ரொம்ப தெளிவா இருக்கு. இங்க ஆம்பி, செபி இந்த மாதிரியான நெறைய அமைப்புகள் வந்து இத கையாளுது. ஓகே. இப்போ இதுல தான் நான் போறேன். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு டைரக்ட்டா அத ஸ்டாக் பங்குச்சந்தையில டைரக்ட்டா எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கான அ டைம் இல்லைங்கிற பட்சத்தில நான் என்ன பண்றேன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள ஆரம்பிச்சேன். நானும் பணம் தர்றேன். நீ என்னோடதையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன்ஸ்ல அத்தா. வந்து குடுங்க. ஓகே. அப்போ நான் இது கேட்கும்பொழுது 2, 3 வகையில கேட்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய லாபத்த திரும்பி திரும்பி அதிலேயே போட்டு ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு நான் எடுத்தா போதும். எனக்கு உடனடியே காசு தேவை. இது வந்து குரோத் ஃபண்ட். இல்ல எனக்கு மாசம் மாசம் வந்து எனக்கு ஒரு பணம் வரணும். டிவிடெண்ட். இந்த மாரி நெறைய வகையான அதை திருப்பி வாங்கக்கூடிய வகைகள் இருக்கு. இப்போ நான் சொல்றேன். உடனே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரன் என்ன சொல்றான்? பணம் குடுக்குற ரைட்டு. எதுல குடுக்குற? நான் உன்னோட பணத்த எதுல போடுறது? அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான். அப்ப அதுக்கு என்ன பண்றான் அவன்? ஒரு 40, 50 ஸ்கீம தூக்கி அப்படியே வீசுறான். இப்போ உங்களுக்கான புரிதல் எங்க தேவைப்படும்னா, இதுல எனக்கு சேர்ந்தது. எனக்கு சூட் ஆறது எது ஏன்னா அப்படிங்கிறது தான். போடக்கூடிய 40, 50 ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கீம் என்ன சொல்லுவான்னா, லார்ஜ் கேப்பும்பான். ம். நான் இந்தியாவுக்கு டாப் 100 நிறுவனங்கள மட்டும் தான் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பண்ணுவேன். ஓகே. டாப் 100 மார்க்கெட் கேப் வச்சுக்கூடியங்கிறதா லார்ஜ் கேப். இது நீ பெருசாலாம் யோசிக்க வேண்டியது. இதுதான் லார்ஜ் கேப்பா. டாப் 100 நிறுவனங்கள். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஆனா குரோத் வந்து கொஞ்சம் மியூட்டடா தான் இருக்கும். இன்னொரு ஸ்கீம தூக்கி போடுவான். இது ஸ்மால் கேப். இது சின்ன நிறுவனம். இப்ப தான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப டிஃபரன்ஸ் என்னன்னா, லார்ஜ் கேப் நிறுவனம் ஒரு 34 வயசான ஆள் மாரி. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா மேற்கொண்டு வளருவானான்னா இல்ல. ஆல்ரெடி அவனோட வளர்ச்சி மியூட்டட். ஓகே. ஸ்டேபிளான ஒரு கன்டென்ட் தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, சின்ன 25 வயசு பையன் மாரி. அவன் ஸ்ட்ராங்கா இருப்பானான்னா இல்ல. வீக்கா இருக்கும். ஒரு சின்ன மழை, புயல், காய்ச்சல் எல்லாம் அடிக்கடி வரும். பட் அவன் வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன். அப்போ ஒரு 40 ஸ்கீம் போடுவான். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதுக்கப்புறம் வந்து ஹைபிரிட் ஃபண்டு, டெபிட் ஃபண்டு இந்த மாரி நெறைய வகையான ஃபண்டுகள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். எனக்கு ரிஸ்கே வேண்டாம்னா டெபிட் ஃபண்ட்ல போடுவோம். ஆனா வருமானம் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இது இருக்கும். அதே மாரி செக்டோரியல் ஃபண்ட்ஸ். நீ துறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாசிபிள். ஒரு ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இல்ல ஒரு அதில டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 40, 50 ஸ்கீம்ஸ் இருக்கும்.
அப்போ உன்னோடைய தேவைக்கு, உன்னோடைய எதிர்காலத்துக்கு நீ எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறேங்கிறத பொறுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இவ்வளோதான் ஓப்பட்ட ஸ்ட்ரக்சர். இங்கே எங்கே தப்பு நடக்கும்னா, இல்லை எங்கே லாஸ் நடக்கும், எங்கே ஸ்கேம் நடக்குங்கிறத நான் பிரித்து சொல்லிடுறேன். லாஸ் எங்கே நடக்கும்னா, என்னுடைய தேவைக்கும் நான் செலக்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லாத பொழுது எனக்கு லாஸ் நடக்கும். உதாரணத்துக்கு எனக்கு வயசு 65ன்னு வச்சுக்கோங்க. நான் ரிட்டையர் ஆகிட்டேன். இன்னொரு 10 வருஷம் நான் உயிரோடு இருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு 65 வயசு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஆசையில் நான் ஸ்மால் கேப்பில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரம்ப் மாதிரி சினாரியோஸில், கூகுள் சினாரியோஸில் என்ன ஆகும்னா, லார்ஜ் கேப்பெல்லாம் ஓரளவுக்கு தாங்கும், ஸ்மால் கேப் அடிவாங்க. அப்போ நான் 65 வயசில் இருக்கேன். நான் 5 வருஷம் கழிச்சு பணம் எடுக்கலான்னு போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து புதுசாக டேரிஃப் இஷ்யூ இருந்தால் எனக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த பணமும் எனக்கு போயிருக்கும். என்னோட பர்பஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அப்போ என்னோட ஏஜ் எனக்கு என்ன எப்போ தேவைங்கிறத பொறுத்து என்னோட ரிஸ்க் மாறும். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னா, ஒரு 25 வயசில் 30 வயசில் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணத்துக்காக பிளான் பண்ணுற ஒருத்தருக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது இது எக்ஸாம்பிள். அதுக்காக 20 வயசுக்கெல்லாம் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம். ஓகே, என்னுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், என்னோட தேவையை பொறுத்து நான் தப்பான ஃபண்டுகளை செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு நஷ்டம் வரும். லாபத்தை மட்டுமே பார்த்து என் மியூச்சுவல் ஃபண்ட் 40% கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டேன். அப்போது இங்கே நஷ்டங்கள் ஏற்படும். ஸ்கேம் இங்கே ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவை யாரோ எடுத்துகிட்டு முன்னாடி வச்சாங்கன்னா அங்கே இது ஸ்கேமாக மாறுது. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டட் டு ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க். உலக அளவில் தொழில் நடக்கக்கூடிய சூழ்நிலை எப்போவுமே சுமூகமாகவே இருந்துகிட்டு இருக்காது. அதில் பிரச்சனைகள் ஏற்படும், வாங்கும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உறுதியாக லாபம் கொடுக்கும் யார் உங்களை அப்ரோச் பண்ணாலுமே அவர் ஏதோ ஒன்று சேல்ஸ்க்காக பண்ணுறாரு. இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு பெரிய லாங் டேர்ம் இருக்கும். ஆமாம், நீங்கள் இடத்துக்கு டைம் கொடுக்குறீங்களா, இடம் வாங்கிட்டு நாளைக்கு வித்துட்டு போகிறீங்களா, தங்கத்துக்கு டைம் கொடுக்குறீங்களா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அந்த மாதிரி ஹேவ் டு கிவ் தி டைம். ரெண்டாவது, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கான யூனிட்ஸ் அலோகேட் ஆகுதா. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம். பணம் கொடுத்துருப்போம், யூனிட் உங்களுக்கு அலோகேட்டட் ஆகிட்டதா மெயில் வரும். ஆனால் உண்மையாலுமே அலோகேஷன் நடந்திருக்காது. போலி ஆப்புகளில் அல்லது பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெளிவாக பார்த்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணுமான்னு நிறைய பேர் பார்க்குற கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது சரி, ஆரம்பத்தில் எல்லா பிரச்சனையுமே நீங்கள் இதுக்கு முறையாப்பட்டு இல்லை இது கஷ்டம் நினச்சி விட்டுட்டீங்கன்னா அடுத்து உங்கள் பையனுக்கும் இது தெரியாமல் போயிடும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிரும்னா சிரமமாக போயிடும். நீங்கள் ஃபோன் பழகுனீங்கல்ல, 1100 ஈஸியாக இருக்குது, நம்பர் அடிச்சுட்டு சொன்னோம். அப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு 10 நாள் அது இதையும் நோண்டி பழகுனீங்கல்ல, அப்படி எல்லா விஷயங்களும் நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கல்ல, இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பழகி பண்ணுங்க. இது எதிர்காலத்துக்கு தேவைப்படும். அந்த அவேர்னஸ், இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணணுமானா நீங்கள் பெருசாலாம் பண்ண வேண்டாம். இன்றைக்கி 1% அலோகேட் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கப்புறம் அது 10% மாற்றுங்க. என்ன ஆயிரப்போகுது? அந்த ஆங்கிள் இதை கொண்டு போனாங்கன்னா இன்னும் புரியுது சார். நீங்கள் சொல்கிறது முழுக்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை நீங்கள் தெரிந்து புரிந்து கொண்டு ஒரு நீண்ட கால தொலைநோக்கு சிந்தனையோடு அதில் செயல்பட்டால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அது அமையும். அவசரமாக ஒரே நாளில் அனைத்தும் நடந்துடணுங்கிற ஒரு பேராசையின் மிகுதியால் தவறான வழிகாட்டுதலில், தவறான புரிதலில் ரொம்ப ஒரு மேனிப்புலேட் ஆகி நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது நஷ்டத்தை நோக்கி தான். இது நாட் ஓன்லி இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்தையும் நடக்கிறது தான். அதுதான் இங்கும் பொருந்தும். எல்லா துறையிலும் எப்படி மோசடிக்காரர்கள் இருப்பார்களோ அதுபோன்று இதில் உங்கள் மோசடி தள்ளக்கூடிய, அதாவது அவர்கள் மோசடிக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதை பார்த்து ஏமாறக்கூடாது. ஒரு சிறிய புரிதலோடாவது ஆரம்பிங்க அப்படிங்கிறதான் சொல்கிறீங்க. ஆரம்பிக்க வேண்டியது கட்டாயமானு கேட்டால் அது உங்கள் சாய்ஸ். பட் இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிறதான் நீங்கள் மீண்டும் சொல்கிறீங்க. இனிமேல் இது சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, எளிமையாக புரியும்படி சொன்னீங்க. நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. எனக்கு மிக்க சந்தோஷம் உங்களோட ஆடியன்ஸை பார்த்ததில். நன்றி.